செக் வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு நம்ம வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ் 12th ஓட சாப்டரை ஒன் ஷாட்ல முடிக்க போறோம். சரியா? இந்த செஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து என்சிஆர்டி ஹைலைட் பண்ணி கொடுக்க போறேன். ஓகே, சோ எல்லாரும் உங்க என்சிஆர்டி கொண்டு வச்சுக்கோங்க. சோ என்சிஆர்டில மெயினான பாயிண்ட், சரியா, இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நீட்ல என்ன மாதிரி क्वेश्चंस வரும் அதெல்லாம் சொல்ல போறேன். சோ நல்லா இந்த செஷனை வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் பா. ஏன்னா இந்த சாப்டர்ல இருந்து மினிமம் 7 to 8 क्वेश्चंस வர போகுது. ஓகேயா, நம்ம நீட் 2024 எக்ஸாம்ல இதுல இருந்து 7 to 8 क्वेश्चंस வரும். ஓகே, சோ இந்த செஷன் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. சோ 7 to 8 क्वेश्चंसனா ஆல்மோஸ்ட் 28 to 32 மார்க்ஸ் நீங்க இந்த செஷன்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி குட் பா. சோ நிறைய பசங்க வந்து இந்த செஷனோட ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து வேற எதுவுமே படிக்க தேவை இருக்காது இந்த சாப்டர் ரிலேட்டடா. ஓகே, ஹாய் வித்யாஸ்ரீ, குட் ஈவினிங் பா. ஹாய் அருணா கிரிமுத்து, ஹாய் ஜேகே ஸ்ட்ராங் கேக்குறா 50 क्वेश्चंस நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டோம்ப்பா. மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸோட 50 क्वेश्चंस ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். ஓகே, சுரேகா क्वेश्चंस என்ன மாதிரி வரும்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, சோ டோன்ட் வரி அபௌட் இட். ஓகே, எஸ் 50 क्वेश्चंस எப்போ 50 क्वेश्चंस பா, நாளைக்கு 50 क्वेश्चंस இருக்கு. நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரோட 50 क्वेश्चंस நாங்க நாளைக்கு பண்ண போறோம். ஓகே, ஹாய் யோகேஷ், ஹாய் கோகுல், ஆல் ரவுண்டர் சிவ தர்ஷன், வெல்கம் டு தி கிளாஸ் பா. ஹாய் கனிமொழி, வெரி குட் வெரி குட். சோ பசங்களா, so only this session for definitely pa Aruna Girimuthu இந்த செஷன் வந்து 100% உங்களுக்கு சஃபிஷியன்ட்டா இருக்கும் for the exam. Okay, very good. ஸ்டார்ட் பண்ணலாமா பா? ஹாய் ஹேமலதா, ஹரிஹரன், வெரி குட் பா, வெல்கம். தன்மை, கதிர்வேல், ஹாய் பா கதிர்வேல், வெரி குட் பா. ஓகே பா, பெர்ஃபெக்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னாப்பா இது என்னோட வீக்கோட ஷெட்யூல். ஸோ இது நம்ம வந்து என்னப்பாச்சு, எஸ். ஸோ பாருங்கப்பா, நேத்து நம்ம காக்ரோச்சும் ஃப்ராகை பத்தி படிச்சோம். இன்னைக்கு மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், நாளைக்கு பாத்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரோட 50 क्वेश्चंस. ஓகே, நாளைக்கு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். 50 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. ஸோ இது வந்து நீங்க படிச்சுட்டு வரணும்ப்பா. சரியா? ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அண்ட் மைக்ரோப்ஸ்க்காக நீங்க வந்து படிச்சுட்டு வந்து 50 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 18th பாத்தீங்கன்னா ஹவு டு கெஸ் a நீட் क्वेश्चन. ஒரு நீட் क्वेश्चन நம்ம எப்படி கெஸ் பண்ணலாம் அதுக்கான ஒரு क्वेश्चन, ஒரு செஷன் இருக்கும். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா 19th வந்து ஈக்கோலாஜி இருக்குல்ல, அந்த யூனிட்டோட 50 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நாங்க பார்க்க போறோம். ஓகே, எஸ்எம்கே ஸ்மைல் வித் மனோஜ், ஹாய் பா, எப்படி இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்களா? கூல், ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? எஸ் எவ்ரிவன், கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் ஃபயரை போடுங்கப்பா. ஹாய் பா ஸ்ரீநிதி, குட் ஈவினிங். எஸ் பசங்களா, கொஞ்சம் ஃபயரை போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல குவிக்கா. எஸ், ஏப்பா எனர்ஜில கொஞ்சம் லோவா இருக்கே. ஹாய் மோனிஷா. எஸ், ஏன் எனர்ஜி லோவா இருக்கு? Tomorrow timing 8 o'clock pa, most probably it is 8 o'clock. Tomorrow it is 8 o'clock. Hi Prerna, Pavisa, very good Sara, Kanimoli, very good. Start பண்ணலாமா பா? Perfect. So பார்க்கலாம். So first வந்து பாத்தீங்கன்னாப்பா இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து DNA ஓட ஸ்ட்ரக்சர் இருக்கு. வேற என்னென்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க. இந்த சாப்டர்ல என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா DNA ஓட ஸ்ட்ரக்சர் இருக்கு. வேற என்ன இருக்கு? குயிக்கா சொல்லுங்க. இந்த சாப்டர்ல என்னென்ன இருக்கு? ஹாய் பா கலி வர்தனன், குட் ஈவினிங். எஸ், இந்த சாப்டர்ல என்னென்ன இருக்கு? குயிக்கா சொல்லுங்க. நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் DNA இருக்கு. வேற? எஸ், DNA பேக்கிங்கா, அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் DNA ல வந்தாச்சு. DNA ரெப்ளிகேஷனா, ஓகே, அதுக்கு முன்னால ஏதாவது இருக்கே? DNA ரெப்ளிகேஷனுக்கு முன்னால டிஸ்கவரிஸ், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிருந்தாங்கல சயின்டிஸ்ட்ல. நிறைய கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, சரியா, தியரி மெக்லியாய்டு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, மெசல்சன் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம படிக்கணும். வேற? அதுக்கப்புறம் தீபிகா சொல்றாங்க சார் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன். சரி, இது வேற இருக்கு.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டிங் ஒருத்தர் சொன்னா, யார் சொன்னா ஃபிங்கர் பிரிண்டிங்? வெரி குட். சாரா சொல்றாங்க ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்டிங் இருக்கு. வெரி குட். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இந்த சாப்டர்ல இத்தனோண்டு தான் இருக்கு. ஓகே, லாக் ஓபெரான் இருக்கு. வெரி குட். லாக் ஓபெரான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா தமயந்தி. லாக் ஓபெரான் எக்ஸாம்ல வர போகுது. வெரி குட், வெரி குட். சிவதுர்கா சொல்றாங்க லாக் ஓபெரான். சரி, அது கூட இங்க எழுதிடலாம். ஓகே, ஸோ இந்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான சாப்டர். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் சொல்ற பாயிண்ட்டை அவங்க என்சிஆர்டில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுல இருந்து எக்ஸாம்ல கொஸ்டின் வர போகுது அதை அப்படியே சொல்ல போறேன். ஓகே, வெரி குட். ஸோ பார்க்கலாம்ப்பா. So deoxyribonucleic acid DNA and ribonucleic acid are two types of nucleic acid. இது வந்து DNA RNA பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான genetic material. DNA acts as genetic material in most of the organism. RNA though it also acts as genetic material in some virus mostly functions as a messenger. DNA வந்து main genetic material, RNA வந்து பாத்தீங்கன்னா messenger மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. RNA has additional roles as well. It functions as adapter, structural, and in some cases catalytic molecule. RNA பாத்தீங்கன்னாப்பா சரியா என்னன்னா இருக்கு, அடாப்டர் மாலிக்யூல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம TRNA தெரியும்லப்பா, TRNA வந்து ஒரு அடாப்டர் மாலிக்யூல். அது இல்லாம ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனும் இருக்கு அண்ட் கேட்டலிட்டிக் கூட கேட்டலிசிஸ் கூட பண்ணுது. கேட்டலிசிஸ்னா ஸ்பீடிங் அப் த ப்ராசஸ் ஆஃப் ரியாக்ஷன். சரி, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். சரியா? In this chapter we are going to study replication, process of making RNA from DNA, transcription, genetic code that determines the amino acid, proteins, and process of protein synthesis and regulation. புரியுதா? இந்த சாப்டர்ல பேசிக்கா நம்ம என்ன படிக்க போறோம் நான் சொன்ன மாதிரியே. சரியா? DNA எப்படி ரெப்ளிகேட் பண்ணுது, DNA வந்து எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னப்பா பசங்களா? டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன அர்த்தம்? டிரான்ஸ்கிரிப்ஷன்னா டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் பண்றது. அதான் என்ன சொல்றோம் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். வெரி குட். டிரான்ஸ்லேஷன் என்ன அர்த்தம்? யார் சொல்லுவா? எஸ், ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன். எஸ் பா, மூணுக்கு என்ன வித்தியாசம்? எஸ், RNA to protein synthesis is translation. First பார்ப்பா, DNA யூஸ் பண்ணி இன்னொரு நீ DNA ஃபார்ம் பண்ணா அது என்னது? ரெப்ளிகேஷன். சரியா? DNA யூஸ் பண்ணி நீ வந்து ஒரு RNA ஃபார்ம் பண்ணேனா இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த RNA யூஸ் பண்ணி புரோட்டீனை கிரியேட் பண்ணேனா இது வந்து டிரான்ஸ்லேஷன். புரியுதாப்பா? இது வந்து டிரான்ஸ்லேஷன். டிஎன்ஏ வச்சு டிஎன்ஏ ஃபார்ம் பண்ண ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ யூஸ் பண்ணி ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ண டிரான்ஸ்கிரிப்ஷன், ஆர்என்ஏ யூஸ் பண்ணி புரோட்டீன் ஃபார்ம் பண்ணேனா இதை வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்றோம். இது கிளியர் ஆச்சாப்பா எல்லாருக்கும்? எஸ், இது பேசிக்ஸ் கிளியர் ஆயிடுச்சா? வெரி குட். இவ்வளவுதான். ஸோ இன்ஃபர்மேஷன் பார்த்தேன்னாப்பா நம்ம சின்ன பிள்ளைல இருந்து படிச்சிருக்கோம். நியூக்ளியஸ்ல டிஎன்ஏ இருக்கு, நியூக்ளியஸ்ல டிஎன்ஏ இருக்குன்னு அப்படி படிச்சிருக்கோம். ஆமாவா இல்லையா? எஸ், நியூக்ளியஸ்ல DNA இருக்கு படிச்சிருக்கோம். சரியா? இந்த DNA வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்? DNA expresses itself by making proteins. புரோட்டீன் வந்து பாடி பில்டிங் ஃபுட் அப்படின்னு படிச்சிருக்கோம். புரியுதாப்பா? ஸோ டிஎன்ஏல இருந்து RNA ஃபார்ம் ஆகும், RNA வந்து போய் புரோட்டீன் ஃபார்ம் பண்ணும்பா. புரிஞ்சதா? ஸோ டிஎன்ஏ வந்து என்ன பண்ணும்? RNA ஃபார்ம் பண்ணும். இந்த RNA யூஸ் பண்ணி நம்ம ரைபோசோம் படிச்சிருக்கீங்களப்பா. ரைபோசோம் என்ன படிச்சிருக்கோம்? ரைபோசோம் இஸ் a protein factory அப்படின்னு படிச்சிருக்கோம். ரைபோசோம் இஸ் a protein factory அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆமாவா இல்லையா? So ரைபோசோம் இஸ் a protein factory. So இந்த ரைபோசோம் என்ன பண்ணோம்? இந்த RNA யூஸ் பண்ணி புரோட்டீனை ஃபார்ம் பண்ணும். புரிஞ்சதா? ஏன் சார் டிஎன்ஏ டைரக்டா ஏன் புரோட்டீன் ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது? ஏன்னா பாருப்பா, ரைபோசோம் இருக்குல்ல இங்க சைட்டோபிளாசம்ல இருக்கும், இல்லனா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருக்கும். ரைபோசோம் பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம்க்கு இங்க இருக்கும், டிஎன்ஏ இங்க உள்ள இருக்கு. சரியா? சோ டிஎன்ஏ வந்து ரைபோசோம் கிட்ட டைரக்டா பேச முடியாது.
ஸோ அதனால டிஎன்ஏ என்ன பண்ணோம், டிஎன்ஏ வந்து ஒரு ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணோம். DNA forms a RNA. This RNA forms protein. புரிஞ்சதா? கிளியர் ஆச்சப்பா? DNA வந்து வெளியே வர முடியாததால DNA வந்து RNA ஃபார்ம் பண்ணோம். இந்த RNA வந்து ரைபோசோம் இந்த RNA பார்த்து புரோட்டீன் ஃபார்ம் பண்ணும். இது கிளியர் ஆச்சா? எஸ், ஷாருக்கு கிளியர் ஆயிருச்சு, தன்மைக்கு கிளியர் ஆயிருச்சு, மம்தா வெரி குட் பா, எல்லாருக்கும் கிளியர் ஆயிருச்சு. வெரி குட். அவ்வளவுதான், இவ்வளவுதான் சப்பையான சாப்டர், அவ்வளவுதான். ஓகே, now the complete nucleotide sequence of human genome during last decade has set in a new genomics. ஓகே, ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னாப்பா, நம்ம லாஸ்ட் 10 வருஷத்துல நம்ம மனுஷன் இருக்கால அவனோட டிஎன்ஏ எப்படி இருக்கும்னு அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அதை பத்தி தான் படிக்க போறோம், இதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ பார்க்கலாம் டிஎன்ஏ எப்படிப்பா இருக்கும். ஸோ டிஎன்ஏ நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிஆக்சிரிபோ நியூக்ளியோடைட். டிஎன்ஏ ஃபுல் ஃபார்ம் என்ன? டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னாப்பா, எஸ், the length of a DNA is usually defined by number of nucleotide. nucleotide என்ன அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம்ப்பா. ஸோ பாருப்பா, எஸ், எஸ். ஸோ இங்க பாருங்க, ஸோ ஒரு டிஎன்ஏ இருக்குல்லப்பா, டிஎன்ஏல பென்டோஸ் சுகர் இருக்கும். டிஎன்ஏ கண்டெய்ன்ஸ் என்னென்ன இருக்கும், ஒரு டிஎன்ஏல நியூக்ளியோடைடு இருக்குன்னு சொன்னேன். டிஎன்ஏல என்ன இருக்கு? டிஎன்ஏல நியூக்ளியோடைடு இருக்கு சார். நியூக்ளியோடைடுனா என்னப்பா? நியூக்ளியோடைடு பார்த்தீங்கன்னா ஒரு பென்டோஸ் சுகர் இருக்கும்பா. சரி, ஒரு பென்டோஸ் சுகர், நைட்ரோஜன் பேஸ் இருக்கும், ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும் இந்த மாதிரி. சரியா, நைட்ரோஜன் பேஸ், பென்டோஸ் சுகர் அண்ட் பாஸ்பேட். இது வந்து இந்த மாதிரி இது ஒரு நியூக்ளியோடைட் பா. இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகி ஒரு டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏனா இன்னொரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ இதுக்கு எதிர்க்கா இருக்கும்பா. இது பாருங்க, ஸோ இங்க ஒரு நைட்ரோஜன் பாண்ட் வரும், இங்க ஒரு பாஸ்பேட், தென் அகெயின் இங்க ஒரு பாஸ்பேட், இங்க ஒரு நைட்ரோஜன். ஸோ இந்த நைட்ரோஜன் இது வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து ரெண்டு ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ அப்படியே ஆட் பண்ணிட்டே போகலாம். கிளியரா இருக்கா? இப்ப பாருப்பா, கொஞ்சம் டைரக்ட் பாரு, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து டிஎன்ஏல இப்படி டிஎன்ஏ இருக்குல்லப்பா, இதுல வந்து 3' 5' 5' 3' அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஒரு டிஎன்ஏல ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த டிஎன்ஏட ரெண்டு ஸ்ட்ராண்ட் எப்படிப்பா சொல்றோம்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பாருப்பா, இந்த கார்பன் இருக்குல்ல, இது பாரு, இப்ப பாரு, நான் வந்து எவ்வளவு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எவ்வளவு சூப்பர்னு காமிக்க போறேன். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எஸ், எனக்கு பயங்கரமா பிடிக்கும்ப்பா. ஸோ லெட் அஸ் see. ஸோ பாருப்பா, திஸ் இஸ் நம்பர் 1 கார்பன், திஸ் இஸ் நம்பர் 2 கார்பன், திஸ் இஸ் நம்பர் 3 கார்பன், திஸ் இஸ் நம்பர் 4 கார்பன். இங்க வந்து ஒரு கார்பன் இருக்குப்பா, திஸ் இஸ் 5th கார்பன் டு which phosphate is there. ஓகே, இங்க வந்து பாஸ்பேட் இருக்கு. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னாப்பா, திஸ் இஸ் 5' end and இந்த தேர்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு OH குரூப் இருக்கும்பா, ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்கும். இங்க கூட பார்த்தேன்னா இங்க கூட ஒரு ஆல்கஹால் குரூப் இருந்தது, ஆனா இந்த பாஸ்பேட் வந்து இது கூட கனெக்ட் ஆயிருச்சு. the phosphate formed a bond with this. so இந்த இடத்துல என்ன ஸ்டாண்ட் ஃப்ரீயா இருக்கு? 3' dashes, 3' is free over here. புரியுதா? சோ இது வந்து 3' அந்த தேர்ட் கார்பன் ஃப்ரீயா இருந்ததுன்னா அதை 3' சொல்லுவோம். இங்க 5th கார்பன்ல இருக்குன்னா மேல இருக்கிற அதை வந்து 5' அப்படின்னு சொல்லுவோம். இது கிளியர் ஆச்சாப்பா? எப்படி நம்ம 5' 3' சொல்றோம், அது கிளியர் ஆச்சா? எஸ், கிளியர் ஆச்சா? கிளியர் ஆகலையா? ஐயோ தெரியலையே. ஓகே அப்பா, இன்னொரு விஷயம் பார்த்தேனாப்பா, டிஎன்ஏயும் ஆர்என்ஏக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏல பாருப்பா, டிஎன்ஏல பென்டோஸ் சுகர் இருக்கா, நைட்ரோஜன் பேஸ் இருக்கா, இது கிட்ட ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்கு, இங்க பாஸ்பேட் இருக்கு. ஆனா ஆர்என்ஏல பார்த்தேன்னா இங்க இன்னொரு OH குரூப் இருக்கும். இது வந்து டிஎன்ஏல பார்த்தேன்னா ஒரு நியூக்ளியோடைட்ல தேர்ட் கார்பன்ல மட்டும்தான் OH இருக்கும். ஆனா ஆர்என்ஏல செகண்ட் கார்பன்ல கூட OH இருக்கும். அதனால ஆர்என்ஏ வந்து ஸ்டேபிளா இருக்காது. ஆர்என்ஏ இஸ் நாட் ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் திஸ்.
புரிஞ்சுதாப்பா? RNA வந்து ஸ்டேபிளா இருக்காது because of this. ஓகே, அவ்வளவுதான், வேற வித்தியாசம் இல்ல. அதனால தான் சொல்லுவோம் DNA has deoxyribonucleic acid and RNA has ribonucleic acid. ரிபோனா ரிபோஸ் சுகர். ரிபோஸ் சுகர்ல என்ன இருக்கும்? ரிபோஸ் சுகர்ல 2 OH இருக்கும். டிஆக்சிரிபோஸ் சுகர்ல பார்த்தேன்னா ஒரே ஒரு OH தான் இருக்கும் at the 3'. கிளியர்? எஸ், வெரி குட். அவ்வளவுதான்ப்பா, வேற கேம் இல்ல. Okay, now chemical structure of a polynucleotide DNA or RNA. A nucleotide has 3 components. Nucleotide 3 components என்னப்பா? A nitrogen base, a pentose sugar, ribose sugar in case of RNA, and a phosphate group. ஒரு nucleotide என்ன 3 விஷயம் இருக்குப்பா? Pentose sugar, nitrogen base and phosphate. ஒரு நியூக்ளியோடைடு என்ன இருக்குப்பா? பென்டோஸ் சுகர், நைட்ரோஜன் பேஸ் அண்ட் பாஸ்பேட். ஓகே, ஏன்ப்பா அல்வர் செல்வம் என்னப்பா உனக்கு கிளியர் ஆகல? அல்வர் செல்வம்க்கு கிளியர் இல்லையாப்பா? என்னப்பா கிளியர் ஆகல? குவிக்காக எழுப்பா அன்வர். அல்வர் கேட்டா தானப்பா சொல்லுவேன். ஓகே, வெரி குட். Now there are 2 types of nitrogen base pa, purines, that is adenine and guanine. Okay, then pyrimidines, that is cytosine, uracil and thymine. சரியா, இத பத்தி நீங்க 10th லயும் படிச்சிருப்பீங்கப்பா. சரியா, நைட்ரோஜன் பேஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து it can be purine, that is adenine or guanine, or it can be pyrimidine which can be thymine and cytosine. ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, A வந்து இருந்ததுன்னா அதுக்கு எதுக்கு T மட்டும் தான் வரும், and G இருந்ததுன்னா அதுக்கு எதுக்கு C தான் வரும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து A இருந்ததுன்னா இங்க என்ன நைட்ரோஜன் பேஸ் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா T இருக்கும். இங்க வந்து T இருந்ததுன்னா இங்க A இருக்கும். இங்க C இருந்ததுன்னா இங்க G இருக்கும். இங்க G இருந்ததுன்னா C இருக்கும். புரியுதா? So A always pairs with T and C always pairs with G. Okay, very easy. Very good, Pachitra. Perfect. Now, cytosine is common for both the DNA and RNA. Thymine is present in DNA. Uracil is present in RNA at the place of thymine. So என்ன சொல்ல வர்றாங்க பாருப்பா, ஏக்கு பதிலா T இருக்கும் in DNA, G க்கு எதிரா C இருக்கும். ஆனா RNA ல T க்கு பதிலா இங்க T இல்லாம U வந்துரும். புரியுதா? RNA ல இங்க A இருந்ததுன்னா அதுக்கு எதிரா வந்து U இருக்கும். U இல்லனா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க RNA இருக்குல்ல, RNA ல இங்க வந்து A வராம U வரும். U வரும். புரியுதா? Instead of adenine they have uracil. ரொம்ப சிம்பிள், very easy. Okay, now a nitrogenous base is linked to OH of first carbon pentose sugar through a nitrogen glycosidic linkage. என்ன சொல்றாங்க? இது பாருப்பா, நான் சொன்னேன்ல, இது வந்து first carbon. இது என்ன கார்பன் பா? first carbon. So pentose sugarம் nitrogen base எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க? The pentose sugar and nitrogen base is connected through what bond? Nitrogen glycosidic linkage to form a nucleoside. புரியுதா? So இந்த pentose sugarம் இந்த nitrogen base எப்படி ஜாயின் ஆயிருக்காங்க? இந்த பாண்ட் பேர் என்ன? N glycosidic bond, nitrogen glycosidic bond. சரி, so இது பாருப்பா, when nitrogen base and pentose sugar only is present, இது என்ன சொல்றோம்? இது நம்ம வந்து nucleoside அப்படின்னு சொல்றோம். பாருப்பா, இது என்னது? nucleoside. S. இதுல பாஸ்பேட் ஆட் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிருது? இது வந்து நியூக்ளியோடைடு. புரியுதா? வித்தியாசம் புரிஞ்சதா? நியூக்ளியோடைடுக்கும் நியூக்ளியோசைடுக்கும் என்ன வித்தியாசம்? நியூக்ளியோசைடுல பாஸ்பேட் இல்ல, டைடுல பாஸ்பேட் இருக்கும். ஓகே, வெரி குட். Linkage of nucleotides such as adenosine and de-adenosine, guanosine or de-guanosine, cytidine or deoxycytidine, and uridine or deoxyuridine. So idla enna idla vandu pathina nucleoside. When phosphate group is linked to OH of fifth carbon of a nucleoside through phosphoester linkage, a corresponding nucleotide or deoxynucleotide depending upon the type of sugar present. புரியுதா? அப்ப என்ன சொல்றாங்க? இதுல வந்து இந்த பென்டோஸ் இருக்குல்லப்பா, பாஸ்பேட், இந்த பாஸ்பேட் எங்க அட்டாச் ஆயிருக்கு?
fifth carbon. By what? By phosphoester linkage. In the bond pair enna? Phosphato pento sugar நடுவுல இருக்கிற bond pair enna? Phosphoester linkage அப்படினு சொல்றோம். Very easy. சரியா? Now, two nucleotides are linked through 3-5- phosphodiester linkage. இப்ப பார்ப்பா. என்ன சொல்றாங்க? Please understand this. இந்த ரெண்டு நியூக்ளியோடைடு இருக்குல்ல, so இது ரெண்டு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு பார்ப்பா. the 3' here and fifth carbon, the third carbon and fifth carbon, they are joined together by phosphodiester linkage. புரியுதாப்பா? பார்ப்பா, இது என்னது? phosphoester linkage. இங்க என்ன இருக்கு? phosphodiester linkage இருக்கு. இங்க phosphoester, இங்க வந்து phosphodiester bond இருக்கு. Okay, very good. Okay, more nucleotides can be joined in such a manner to form polynucleotide chain. A polymer thus formed has a one end free. புரியுதாப்பா? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுல, இதுல வந்து ஒரு எண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும். இங்க 5' end ஃப்ரீயா இருக்குன்னா இங்க வந்து 3' end வந்து ஃப்ரீயா இருக்கும். Okay, very good. Phosphate moiety at 5' end of the sugar, which is referred to as 5' end of polynucleotide chain. Similarly, the other end of the polymer sugar has a free OH group at 3' group, which is referred to as the 3' end. புரியுதாப்பா? இத நான் வந்து 5' end கூப்பிடுவேன், இத வந்து 3' end கூப்பிடுவேன். ஏன்னா இங்க வந்து 5th carbon ஃப்ரீயா இருக்கு, இங்க வந்து 3rd carbon வந்து ஃப்ரீயா இருக்கு to form bond. Okay, now the backbone of a polynucleotide chain is formed by a sugar and phosphate. Nitrogen base are linkage moiety. புரியுதா? backbone னா இது backbone வச்சுக்கோயேன். இங்க என்ன இருக்கு? பென்டோ sugar இருக்கு and phosphate இருக்கு. சரியா? இது வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது? It is forming the backbone. Pento sugar and phosphate, they are forming the backbone, and nitrogen base is helping in joining them. Okay, now in RNA every nucleotide residue has an additional OH group. நான் சொன்னேன்ல, RNA ல நீங்க பாத்தீங்கன்னா இத தவிர இன்னொரு OH group இருக்கு at second position. நான் சொன்ன மாதிரியே first carbon second carbonல என்ன இருக்கு? இன்னொரு OH group இருக்கு. second carbonல இன்னொரு group இருக்கு. moiety is a substance pa. Yes, moiety na linked to sugar moiety. moiety na என்ன சொல்றது? sugar substance with other one substance னு வச்சுக்கலாம். Okay, very good, very good. Also in RNA uracil is found at the place of thymine. சரியா? thymine க்கு பதிலா அங்க என்ன இருக்கும்? uracil இருக்கும்பா. uracil is present in presence of thymine in case of RNA. இது வரைக்கும் கிளியரா, ரொம்ப சிம்பிளான விஷயம். சரியா? சோ பார்ப்பா, இது வந்து பாத்தீங்கன்னா பென்டோ sugar. Okay, this is carbon number 1 2 3, third la pathna phosphate இருக்கு. This is 4 5, this is 5th carbon. So phosphate end is free. Here if you see, the third carbon is free, 5' 3' end. Okay, very good. பசங்களா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. DNA is a acidic substance. இது கேள்வி கேட்கலாம் எக்ஸாம்ல. DNA எந்த மாதிரி substance? இது வந்து acidic. DNA acidica basica. DNA is an acidic substance present in the nucleus, identified by Friedrich Miescher in 1869. சரியா? He named it nuclein. However, due to technical limitation in isolating such a long polymer intact, the elucidation of the structure of DNA remained elusive for a very long period of time. It was in 1953. பார்ப்பா, 1869 அவ கண்டுபிடிச்சாரா, 1953 தான் James Watson and Francis Crick, based on an X-ray study, gave the double helix structure. DNA வந்து இந்த டபுள் ஹெலிக்ஸ் இருக்குன்னு எப்ப சொன்னாங்க? 1953 தான் கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சா? எஸ், ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக். வாட்சன் அண்ட் கிரிக் மாடல்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, வெரி குட். Now, one of the hallmarks of their proposition was base pairing between the two strands of polynucleotide chain. However, this proposition was also based on the observation of Erwin Chargaff that for a double-stranded DNA, ratios between adenine and thymine and guanine and cytosine are constant and equal ones. For example, பார்ப்பா, என்ன சொன்னாங்க? இது வந்து காம்ப்ளிமெண்டரி பேரிங். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க A இருந்ததுன்னா இங்க T இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க T இருந்ததுன்னா இங்க வந்து A இருக்கும். இங்க C இருந்ததுன்னா இங்க வந்து G இருக்கும். சோ நம்ம சொல்லலாமா எவ்வளவு அடெனைன் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கிட்ட தைமின் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாமா? எஸ்,
எவ்வளவுக்கு எவ்வளோ அடனைன் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ தைமின் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லாமா சொல்லக்கூடாதா? எஸ், ஐ கேன் சே தட்ல. தட் இஸ் வாட் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் கோடிங் ஆல்சோ. நம்ம வந்து பார்க்க போறோம். வெரி குட் பா. The base pairing confers unique property to the polynucleotide chain. They are said to be complementary to each other. புரியுதாப்பா? இந்த ஸ்ட்ராண்ட் வந்து இந்த ஸ்ட்ராண்டுக்கு காம்ப்ளிமெண்டரியா இருக்கு. ஓகே, therefore if the sequence of one strand is known, எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராண்டோட சீக்வென்ஸ் தெரிஞ்சாலே என்ன பண்ணலாம்? எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ராண்டோட சீக்வென்ஸ் வந்து ACGT னா ஏக்கு எதிராக என்ன இருக்கும்? டி இருக்கும். சிக்கு எதிராக என்ன இருக்கும்? ஜி இருக்கும். ஜிக்கு எதிராக என்ன இருக்கும்? சி இருக்கும். டிக்கு எதிராக என்ன இருக்கும்? ஏ இருக்கும். அண்ட் சிக்கு எதிராக ஜி இருக்கும். புரியுதா? ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராண்டோட கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சா நான் இன்னொரு ஸ்ட்ராண்டை ஆட்டோமேட்டிக்கா எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, வெரி குட். தென் now also if each strand from the DNA, let us call it as paternal DNA, acts as a template for synthesis of a new strand, the two double strands DNA, let us call them as a daughter strand, thus produced would be identical to the parental DNA molecule. Because of this, genetic implication of the structure of became very clear. illa thevilla, just understand. Idu purinjilla, complementarity irukku namakku purinjiruchu. சரிப்பா, கிளியராப்பா? பார்ப்பா, இங்க A இருந்தா இங்க T இருக்கும், இங்க T இருந்தா இங்க A இருக்கும், இங்க C இருக்குன்னா இங்க G இருக்கும். ஓகே, வெரி குட். The two nitrogen bases are joined together by hydrogen bond. and note பண்ணுங்கப்பா, A யும் T க்கு நடுவுல 2 பாண்ட் இருக்கு, C யும் G க்கு நடுவுல 3 பாண்ட் இருக்கு. A and T are joined by 2 hydrogen bond, C and G are joined by 3 hydrogen bonds. Okay, yes, very good. சார், இந்த லெசன்ல எனக்கு மோர் மிஸ்டேக்ஸ் வருது சார். அரவிந்த், இந்த வீடியோவை பாருப்பா, அதுக்கப்புறம் எனக்கு மிஸ்டேக்கே வராது. அரவிந்த், சரியா? இந்த செஷனை பாரு, அதுக்கப்புறம் எனக்கு மிஸ்டேக்கே வராது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சரியா? இந்த 4 பாயிண்ட் இருக்குல்ல, சரியா? இந்த 5 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 5 பாயிண்ட்ல இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதுல இருந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் வரும். Now, the salient feature of double helix structure of DNA are as follows. It is made up of 2 polynucleotide chain where the backbone is constituted by sugar phosphate and the base project inside. It is made up of polynucleotide chain which backbone of sugar and phosphate. Okay, and the base, the nitrogen base projects inside. 2 chains are ஆன்டி பேரலல். 2 செயின் வந்து ஆன்டி பேரலல் இருக்கும். ஆன்டி பேரலல் அர்த்தம் இங்க 5' ஃப்ரீயா இருந்ததுன்னா this is 5' 3' this will be 3' 5'. okay, it means if one chain has polarity 5' to 3', other one will have 3' to 5'. The bases in the 2 strands are paired through a hydrogen bond forming a base pair. Adenine forms hydrogen bond with thymine from opposite strand and vice versa. புரியுதா? இங்க adenine இருந்ததுன்னா இங்க thymine இருக்கும், இங்க thymine இருந்ததுன்னா இங்க adenine இருக்கும். Okay, similarly guanine bonds with cytosine with 3 hydrogen bond. இதை இப்பதான் explain பண்ணேன். As a result, always purine comes opposite to a pyrimidine. This generates approximately uniform distance between the 2 strands. புரியுதா? So purine always binds with pyrimidine. So பாத்தீங்கன்னா எல்லாமே equal distanceல இருக்கும். DNA வந்து equal distanceல இருக்கும். Okay, very good. The 2 chains are coiled in a right-handed fashion. The pitch of the helix is 3.4. pitch na enna artham? இது பாருப்பா, இந்த DNA இருக்குல, DNA வந்து இப்படி coil ஆயிருக்கும்பா. சரி, இப்படி coil ஆயிருக்கும். நம்ம பழைய கால படத்துல பார்ப்பாங்கல்ல, அந்த டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ல இப்படி இறங்கி வருவாங்கல்ல, அந்த மாதிரி. சரியா? சோ அந்த மாதிரி இது வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சோ ஒரு ரவுண்ட் pitch na என்ன அர்த்தம்? ஒரு ரவுண்ட். புரியுதா? pitch na என்ன அர்த்தம்? பிட்ச்னா ஒரு ரவுண்ட். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குல்லப்பா, இதை தான் நம்ம வந்து ஒரு பிட்ச்னு சொல்றோம். இது வந்து ஒரு பிட்ச். ஸோ 1 pitch is 3.4 நானோமீட்டர்ப்பா. ஒரு பிட்ச் வந்து 3.4 நானோமீட்டர். அண்ட் ஒரு பிட்ச்ல நீங்க பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? 10 நியூக்ளியோடைட் பேர் இருக்கும். 10 pair are present between in 1 pitch. So the overall is distance between 2 base pair is 0.34 நானோமீட்டர். ஆமாம், ஒரு பிட்ச்ல ஒரு படிக்கட்டு இருக்குல்ல, அந்த படிக்கட்டு வந்து இப்படி சுத்தி போகுது. ஒரு ஃப்ளோர்ல
10 படி இருக்குன்னா அந்த 10 படியோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 நானோமீட்டர். ஸோ ஒரு படிக்கு நடுவில் என்ன இருக்கும் 3.4 டிவைடட் பை 10 தட் இஸ் 0.34 நானோமீட்டர். இங்க வரைக்கும் கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஏதாவது டவுட் இருக்கா? Very good. So நம்ம அடுத்தது பார்க்கலாம். Now, so நான் explain இல்ல, the plane of one base pair stack over the other double helix. This addition to H bond confers stability to the helical structure. என்ன சொல்றாங்க, அந்த பேஸ் பேர் இருக்குல்லப்பா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இருக்கு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது, இதால என்ன ஆகுது, அதுக்கு வந்து அடிஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இருக்கிறதால என்ன ஆகுது, அடிஷனலா அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குது, டிஎன்ஏக்கு வந்து எக்ஸ்ட்ராவா சப்போர்ட் கொடுக்குது. ஓகே, ஆமாப்பா ரைட் ஹேண்டட் ஃபேஷன்னா, ரைட் ஹேண்டட் ஃபேஷன்னா ரைட் சைட்ல இருந்து டர்ன் ஆகுதுப்பா. ரைட் ஹேண்ட்னா இப்படி டர்ன் ஆகுது, லெஃப்ட்னா இப்படி டர்ன் ஆகாம இப்படி டர்ன் ஆகுது. இட் இஸ் டர்னிங் லைக் திஸ், நாட் லைக் திஸ். ரைட் ஹேண்டட் ஃபேஷனா இந்த மாதிரி, இட் இஸ் டர்னிங் லைக் திஸ். காட் இட்? கிரியேட்டிவ் கலைகள், கிரியேட்டிவ் கலைகள் புரிஞ்சதாப்பா? இல்ல புரியலையா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் எக்ஸாக்ட்லி, வெரி குட் பா. நவ் இது நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு, வெரி குட். நவ் இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ப்பா. when the DNA makes its own copy it is called as replication. DNA makes mRNA using transcription and mRNA makes protein by process of இதான் சொன்னா சென்ட்ரல் டாக்மா. சென்ட்ரல் டாக்மா என்ன அர்த்தம், இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஃப்ளோல தான் இப்படி தான் ஃப்ளோ ஆகும்பா. சரியா, நம்ம டிஎன்ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். pitch of helix could not understand sir. pitch of helix could understand பாருப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு படி இருக்குல்ல, எப்படி பண்றது பாருப்பா. பிட்ச்னா என்ன அர்த்தம்னா, பார் இமேஜின் பண்ண, இப்படி சுத்திட்டு வருது டிஎன்ஏ வந்து இப்படி சுத்துது. ஸோ ஒரு ஃப்ளோருக்கு அப்புறம் அது இப்படி சுத்தும்ல, லைக் திஸ், இட் வில் பி லைக் திஸ்ல, புரியுதா? ஸோ திஸ் ஒன் சர்க்கிள் இஸ் ஒன் பிட்ச், திஸ் இஸ் another pitch. அல்வர் புரிஞ்சதாப்பா? இப்ப புரியுதா புரியலையா? டிஎன்ஏ வந்து ஹெலிக்கலா இருக்குன்னு சொல்றேன், சரியா? இதுல வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கு. ஓகே, அண்ட் இது ஒரு பிட்ச்ல 10 நைட்ரஜன் பேஸ் இருக்கு, 10 பேர் இருக்கு. அல்வர் புரிஞ்சதாப்பா? இல்ல புரியலையா? இனி புரியலையா? பர்ஃபெக்ட், கூல். அடுத்தது பார்க்கலாம், பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ பார்க்கலாம்ப்பா. சரியா, டிஎன்ஏ வந்து எப்படி பேக் ஆயிருக்கு அது நம்ம பார்க்கலாம். வணக்கம்ப்பா பிரசாந்த். The distance between two consecutive base pair is 0.34 nanometers. ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, எக்ஸாம்ல கேட்கலாம். If the length of the DNA is double helix is typically mammalian cell is calculated. சரியா, to டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா 6.6 into 10 to the power 9 பேஸ் பேர் இருக்குப்பா. சரியா, பிரசாந்த் வந்திருக்கால, பிரசாந்தோட டிஎன்ஏல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேஸ் பேர் இருக்கு, இவ்வளோ பேஸ் பேர் இருக்கு. சரியா, சேம் பாத்தீங்கன்னா சித்ராவோட டிஎன்ஏல கூட இவ்வளோ பேஸ் பேர் இருக்கு. ஒரு பேஸ் பேருக்கு நடுவில் 0.34 நானோமீட்டர்னா இவ்வளோ பேஸ் பேருக்கு நடுவில் எவ்வளோ இருக்கும், இதை வந்து நம்ம 6.6 into 10 to the power 9 மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு நமக்கு என்ன கிடைக்குது, இட் கம்ஸ் அவுட் டு பி 2.2 meters. ஸோ பிரசாந்தோட டிஎன்ஏ நான் வெளியே எடுத்தேன்னா அது எவ்வளோ தூரத்துக்கு வரும், 2.2 மீட்டர்ஸ்க்கு வரும். பிரசாந்தோட டிஎன்ஏ, ஒரு செல்லோட டிஎன்ஏ பேசுறேன், புரியுதா? பிரசாந்தோட ஒரு செல்லோட டிஎன்ஏ நான் எடுத்தேன்னா இவ்வளோ வரும். எஸ், வெரி குட். நவ் the length that is far greater than the dimension of a typical nucleus. So பாத்தீங்கன்னா நியூக்ளியஸை விட ரொம்ப பெருசா இருக்கு டிஎன்ஏ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, in prokaryotes such as E. coli, though they do not have defined nucleus, the DNA is not scattered throughout the cell. DNA being negatively charged is held by some proteins that have positive charge in the region termed as nucleotide. The DNA nucleotide is organized in large loops held by protein. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பாக்டீரியா இருக்குல்லப்பா, பாக்டீரியா தான் ப்ரோகாரியோட்டிக் செல் நம்ம படிச்சிருக்கோம். பாக்டீரியாவோட டிஎன்ஏ வந்து சைட்டோபிளாசம்ல இருக்கும். இதை சுத்தி என்ன நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. there is no nuclear membrane around the DNA. சரியா, சோ இதுல கூட என்ன சொல்றாங்கன்னா டிஎன்ஏ வந்து ஸ்கேட்டர்டா இருக்காது, டிஎன்ஏ வந்து ஒன்னா தான் இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம், நியூக்ளியாய்டு.
the DNA of bacteria is called as nucleoid. இது வந்து ஒண்ணா தான் இருக்கும் அப்படினு சொல்றாங்க. Okay, very good. இது வந்து eukaryotic protein பா இப்ப நாம பார்க்கலாம். இது என்ன பாச்சு? Now, in eukaryotes, in eukaryotes பார்த்தேனா, in eukaryotes the DNA is wrapped around histone octamer. புரியுதாப்பா? in eukaryote DNA என்ன இருக்கும்னா, DNA வந்து histone மேல அப்படியே wrapped up இருக்கும். புரியுதாப்பா? ஒரு histone protein இருக்குல்ல, histone protein 8 molecules இருக்கும். அது மேல இப்படி wrapped up இருக்கும். புரியுதாப்பா? இது என்ன சொல்றோம்? nucleosome அப்படினு சொல்றோம். What's a nucleosome? The DNA wrapped around the histone octamer is called as nucleosome. இது வந்து பார்த்தனப்பா H1 histone protein. இது வந்து இன்னொரு protein இருக்கு. இது வந்து H1 histone protein எக்ஸாம்ல கேட்கலாம். Okay, very good. அவ்வளவுதான். So பார்க்கலாம்ப்பா. Now, the negatively charged DNA is wrapped around positively charged histone octamer, okay, to form a nucleosome. A typical nucleosome contains 200 base pair of DNA helix. Nucleosome constitute the repeating unit structure called a chromatin. புரியுதாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம DNA இருக்குல்லப்பா, DNA வந்து இப்படி இருக்கும் பாரு, இந்த மாதிரி ஒரு ஆக்டாமர் இருக்கும், இந்த மாதிரி. இது மேல புரியுதாப்பா? இது வந்து பார்த்தேன்னா நம்ம முத்து மாலை இருக்குல்ல, முத்து மாலை அது மாதிரி தெரியும். இட் லுக்ஸ் லைக் அ பீட். புரியுதா? so this one is one nucleosome, another nucleosome. so அது மேல வந்து wrapped up ஆயிருக்கு. so together they form the chromatin material. Okay, if you can see, it looks something like this. Okay, the beads on the string structure of chromatin is packed to form chromatin fiber. Okay, and are further coiled and condensed at metaphase stage of cell division to form chromosome. பசங்களா, chromatin को chromosome को என்ன வித்தியாசம்? yes, chromatin को non chromatin को என்ன வித்தியாசம் சொல்லுங்கப்பா. பாருப்பா, chromatin வந்து பார்த்தேன்னா நம்ம டிஎன்ஏல, நம்ம நியூக்ளியஸ்ல டிஎன்ஏ வந்து இந்த மாதிரி இருக்கும். சரியா? it is in the form of fiber. சரியாப்பா? please understand this. chromatin network வந்து ஒரு ஃபைபர் மாதிரி இருக்கும். ஆனா at the time of cell division இதே chromatin வந்து அழகான குரோமோசோமா மாறிடும். புரியுதா? please understand. The chromatin network condenses to form chromosome at the time of cell division. Chromatin network வந்து குரோமோசோமா மாறுது at the time of cell division. அவ்வளவுதான். சரியா? so same. Now, the packaging of chromatin at higher levels require additional set of protein that are collectively known as non-histone chromosomal protein. ஒரு பையன் கேக்குறா, சார் நான் ஹிஸ்டோன்னா என்ன? A protein which is not made up of histone. Histone is a chemical pa. What's the histone? Histone is a chemical. Okay, so it's a non-histone protein. In typical nucleus, some region of chromatin are loosely packed and stains light are referred to as euchromatin. euchromatin என்ன அர்த்தம்? அந்த DNA வந்து கொஞ்சம் loosely packed ஆ இருக்கு. heterochromatin என்ன அர்த்தம்? It is tightly packed. Okay, more densely packed. Euchromatin is said to be transcriptionally active chromatin, whereas heterochromatin is inactive. Example கேட்பாங்க, which chromatin is active? Euchromatin is more active as compared to heterochromatin. டிஃபரன்ஸ் என்னப்பா? யூக்ரோமேட்டின் கொஞ்சம் லூஸா இருக்குன்னு அர்த்தம். லூஸா இருக்குன்னா அதுல வந்து ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஹெட்ரோக்ரோமேட்டின் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கு. அவ்வளவுதான். எஸ், இங்க வரைக்கும் கிளியராப்பா? எஸ், கிளியரா இல்லையா? தூங்கிட்டு இருக்கீங்களா கிளாஸ்ல? பசங்களா, வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணல, இன்னி பண்ணலனா எஸ், இப்போ வரை நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா கஞ்ச பசங்க என்ன வீடியோவை லைக் பண்ணல, ஏன்? வெரி குட். வாட் இஸ் ஹிஸ்டோன் ஆக்டாமர்னு அஸ்தகிஃபிருல்லா கேட்கிறாரு. ஹிஸ்டோன் ஆக்டாமர்னாப்பா molecule made up of 8 histone protein. 1 2 3 4 5 6 7 8. So this is a histone octamer pa. Histone octamer is a molecule made up of 8 small histone protein. Okay, that is histone octamer. Okay, இதுக்கு மேல இந்த மாதிரி இதுக்கு மேல வந்து பார்த்தா DNA வந்து இப்படி wrap ஆயிருக்கு. The DNA is wrapped around it like this. Okay, very good pa. Now, அடுத்த டாபிக் வந்து DNA ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது டவுட் இருக்கா? DNA ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டல யாருக்கோ டவுட் இருக்கா? இல்ல இல்ல. எஸ்,
டவுட் இருக்கா இல்லையா பசங்களா? இந்த எனக்கு வந்து 2 hours மட்டும் கொடுங்க, 2 hours அந்த சாப்டர் முடிச்சிடுறேன். சரி, அதுக்கப்புறம் நீங்க வந்து படிக்கவே தேவை இருக்காது. ஓகே, வெரி குட். இப்ப பார்க்கலாம்ப்பா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ஃபார் ஜெனடிக் மெட்டீரியல். பாரு, எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் டிஎன்ஏ இஸ் a hereditary மெட்டீரியல். ஆனா அந்த பழைய கால தாத்தா பாட்டிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து டிஎன்ஏ இஸ் a hereditary மெட்டீரியல் அவங்களுக்கு தெரியல. சரியா? டிஎன்ஏ இஸ் a hereditary மெட்டீரியல் அவங்களுக்கு வந்து தெரியல. அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அதை இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து யாரு கிரிஃபித் தாத்தா இருந்தாரு. யார் தாத்தா? கிரிஃபித் தாத்தா. சோ இவர் என்ன பேரு? கிரிஃபித் தாத்தா. இவர் என்ன பண்ணாருன்னா 1928ல இவர் தான் டிஎன்ஏ வந்து இவர் தான் ஆரம்பிச்சாரு. சரியா? இவர் என்ன பண்ணாரு? in a series of experiments with streptococcus pneumoniae bacteria responsible for pneumonia witnessed a miraculous transformation in the bacteria. Okay, during the course of the experiment in a living organism and changed the physician. என்ன சொல்றாரு? கிரிஃபித் தாத்தா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து அவரோட வாழ்க்கையை மாத்திடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எது மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருந்தாரு? on streptococcus pneumoniae. When streptococcus pneumoniae bacterial was grown on a culture plate, produce smooth shiny colonies while others produce rough colonies. அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்ப்பா, இந்த நிமோனியா இருக்குல்லப்பா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் வந்து ரெண்டு விதமானது. எஸ் ஸ்மூத், இது வந்து நீ பார்த்தேன்னா இது வந்து விருலென்ட். விருலென்ட் என்ன அர்த்தம்? டேஞ்சரஸ், இது வந்து கொன்னுரும் அந்த மாதிரி. சரியா? இன்னொன்னு வந்து பார்த்தேன்னா ரஃப், இட் இஸ் நான் விருலென்ட். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் வந்து ரெண்டு விதமானது. ஒன்னு வந்து ஸ்மூத் பாக்டீரியா, இன்னொன்னு வந்து ரஃப் பாக்டீரியா. இதுல வந்து எது டேஞ்சர் ஆனதுப்பா? ஸ்மூத் பாக்டீரியா இஸ் டேஞ்சரஸ் பிகாஸ் இட் கில்ஸ். சோ நம்ம தாத்தா என்ன பண்ணாருன்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, கிரிஃபித் தாத்தா என்ன பண்ணாருன்னா சரியா, இந்த கிரிஃபித் தாத்தா என்ன பண்ணாருன்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், என்ன பண்ணாருன்னா ஸ்மூத் பாக்டீரியா வந்து எலிக்கு கொடுத்தாரு. பாவம். சரியா? ஸ்மூத் பாக்டீரியா வந்து எலிக்கு கொடுத்தாரு. சரியா? சோ இந்த தாத்தா என்ன பண்ணாரு? தாத்தா வந்து ஸ்மூத் பாக்டீரியா எலிக்கு கொடுத்தாரு. எலி வந்து செத்து போச்சு. பாவம், எலி வந்து செத்து போச்சு. ஏன்னா ஸ்மூத் பாக்டீரியா சொன்ன மாதிரி டேஞ்சர் ஆனது, விருலென்ட் அப்படின்னு சொன்னேன். சரி, அது வந்து செத்து போயிட்டாரு. நான் ஆர் ஸ்ட்ரெயின் நிமோனியாவை வந்து எலிக்கு கொடுத்தாரு. ஆனா எலி வந்து சாகல. எலி ஏன் சாகல? ஏன்னா ரஃப் வந்து அவ்வளோ டேஞ்சரஸ் ஆனது இல்லை. ரஃப் வந்து அவ்வளோ டேஞ்சர் ஆனது இல்லை, அதனால அது வந்து அது சாகல. நான் இப்ப கிரிஃபித் தாத்தா வந்து என்ன பண்ணாருன்னா, கிரிஃபித் வாஸ் ஏபிள் டு கில் த பாக்டீரியா பை ஹீட்டிங் them. கிரிஃபித் தாத்தா என்ன பண்ணாரு? ரெண்டு பாக்டீரியாவையும் ஹீட் பண்ணி கொண்டுட்டாரு. He observed that heat killed S-strain bacteria injected in the mice did not kill them. தாத்தா என்ன பண்ணாரு? இந்த ஸ்மூத் பாக்டீரியா இருக்குல்ல, இதை வந்து கொன்னுட்டாரு, ஹீட் பண்ணி கொன்னுட்டாரு. கொன்னதுக்கு அப்புறம் எலிக்கு சோத்துல விசச்சு வச்சு கொடுப்பாங்கல்ல, எஸ், சோத்துல விஷத்தை வச்சு கொடுப்பாங்களா, அதே மாதிரி இந்த பாவம் எலிக்கு வந்து சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்தாரு. எலி வந்து சாகல. ஏன்னா இந்த எஸ் பாக்டீரியாவை வந்து அவர் வந்து ஹீட் பண்ணி கொண்டுட்டாரு. ஆனா ஆனா அவர் என்ன பண்ணாரு? ஹீட் கில்ட் எஸ் பாக்டீரியாவை வந்து லைவ் உயிரோட இருக்கிற ஆர் பாக்டீரியா கூட சேர்ந்து எலிக்கு கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் என்னாச்சு? எலி பாவம் செத்து போயிடுச்சு. பார்த்தியா? டிஃப்ரெண்ட் பெர்முடேஷன் காம்பினேஷன்ல அவர் வந்து விஷத்தை கொடுத்து எலியை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே, he was trying various combination and permutations for killing the எலி. ஸோ இதுல என்ன பார்த்தாருன்னா, இதுல அதுக்கப்புறம் இவர் என்னப்பா யோசிப்பாரு? நீ வந்து கிரிஃபித் தாத்தாக்கு பதிலா இருந்தா நீ என்ன யோசிப்ப? இந்த ஹீட் கில்ட் S-strain bacteria had something which transformed rough bacteria into smooth bacteria. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பாருங்கப்பா, ப்ளீஸ் இது பாருங்க. என்ன நடந்தது? என்ன பண்ணாரு? அவர் இந்த எஸ் பாக்டீரியா வந்து டேஞ்சர் ஆனதுல இதை வந்து கொன்னுட்டாரு. கொன்னதுக்கு அப்புறம் இதை வந்து லிவிங் ஆர் கூட எலிக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த செத்து போன எஸ் பாக்டீரியா இருந்ததுல இது வந்து ஆர் லிவிங் ஆர் பாக்டீரியா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருச்சு இன்டு எஸ் பாக்டீரியா.
புரியுதா? The heat killed S bacteria transformed R strain bacteria into S bacteria which killed the mice. இது புரிஞ்சதா? So there was something in the S strain heat killed bacteria which transformed R strain. இந்த தாத்தாவால அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த ஹீட் பண்ணி கொன்னதுக்கு அப்புறம் இந்த S strainல என்ன இருந்தது அது வந்து இந்த R strain கன்வெர்ட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கல. Okay, heat killed S bacteria and live R bacteria, the mice died. He recovered living S bacteria from the dead mice. புரியுதா? அந்த செத்து போன எலியில இருந்து என்ன கிடைச்சது? living S bacteria கிடைச்சது. So இது என்ன நடந்தது? He concluded that R strain bacteria had somehow been transformed by heat killed S bacteria. R strain bacteria வந்து transform ஆயிடுச்சு into S bacteria by heat killed S bacteria. Some transforming principle transferred from the heat killed S strain had enabled R strain to synthesize a smooth polysaccharide coat and become virulent. என்ன சொன்னாங்க? அந்த R bacteria வந்து அந்த S bacteria ஏதோ இருந்தது அது வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணிச்சு into smooth bacteria. Okay, this is what is happening. So இப்போ வந்து this must be due to transfer of genetic material. However, the biochemical nature of genetic material was not known. அவருக்கு என்ன தெரிஞ்சது? ஏதோ ஒரு genetic material இருக்குன்னு தெரிஞ்சது, ஆனால் வந்து என்னன்னு நமக்கு தெரியல. சரியா? அடுத்ததா வந்தது Oswald Avery, MacLeod and McCarthy. கிரிஃபித் தாத்தாக்கு அப்புறம் இந்த மூணு பேர் வந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க பாருப்பா. The genetic material was thought to be protein. In 1993 பாரு, இந்த ஸ்மூத் பாக்டீரியா வந்து ஏதோ ஒன்று ரஃப் பாக்டீரியா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது வந்தது வந்து என்னன்னு தெரியல. முன்னால இது வந்து புரோட்டீனா இருக்குன்னு நினைச்சாங்க. இப்ப நமக்கு தெரியுது இது வந்து டிஎன்ஏ தான், ஆனா அப்பா அவருக்கு தெரியல. So they worked to determine biochemical nature of the transforming principle in Griffith. So Griffith ஓட இந்த S R டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து மூணா இருக்கலாம்ப்பா. எய்தர் இட் கேன் பி புரோட்டீன் ஆர் இட் கேன் பி டிஎன்ஏ, ஓகே, ஆர் இட் கேன் பி ஆர்என்ஏ. புரியுதா? அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது வந்து புரோட்டீனா இருக்கலாம், இல்லைன்னா டிஎன்ஏ இருக்கலாம், இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓகே, what did they do is, okay, they purified biochemical protein, DNA and RNA etc. from the heat killed S cell to see which one could transform R. So அவங்க என்ன பண்ணாங்க, please understand பண்ணுப்பா. So அவங்க என்ன பண்ணாங்க, அந்த S இருக்குல்ல, S bacteria which is heat killed, இதுல இருந்து RNA செப்பரேட் பண்ணிட்டாங்க, DNA செப்பரேட் பண்ணிட்டாங்க, புரோட்டீன் செப்பரேட் பண்ணிட்டாங்க. இப்போ இதை வந்து அவங்க வந்து இதை வந்து R பாக்டீரியாவுக்கு கொடுத்து இந்த மூணுல இதை யார் வந்து S பாக்டீரியாவா மாத்துறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சதா? இவங்க மூணு பேர் என்ன பண்றாங்கன்னு பசங்களா, இது புரிஞ்சதா? இவங்க மூணு பேர் என்ன பண்றாங்கன்னா, ஹீட் கில் பாக்டீரியா இருந்து இந்த மூணை செப்பரேட் பண்ணிட்டாங்க. இதுல வந்து ஒன்னொன்னா கொடுத்து இது யார் இதை வந்து S பாக்டீரியாவா மாத்துது அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கணும் பசங்களா, கிளியர் ஆகுதா? புரியுதா புரியலையா? வெரி குட். சிவதாசன் புரியலங்கிறான். என்னப்பா புரியல சிவதாசன், உனக்கு என்னப்பா புரியல? யோகா எம்சிக்யூ வந்து நாளைக்குப்பா, சரியா? எம்சிக்யூ வந்து நாளைக்கு பார்க்கலாம். என்னப்பா புரியல உனக்கு சிவதர்ஷன்? நீ கேட்டதானப்பா சொல்ல முடியும். ஓகே, ஸோ பாருங்கப்பா. they also discovered that protein digesting enzyme protease and RNA digesting enzyme RNase did not affect transformation. Okay, yes, so the transforming substance was not a protein or a RNA. For example, பாருப்பா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. நான் வந்து புரோட்டியேஸ் என்சைமை யூஸ் பண்ணேன்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. புரோட்டியேஸ் என்சைம் யூஸ் பண்ணேன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணிட்டேன், உடைச்சிட்டேன்னு அர்த்தம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ பாரு எலிக்கு வந்து விஷம் கொடுக்குறேன், சரியா? ஸோ அதில் வந்து புரோட்டீன் இருக்கு, டிஎன்ஏ இருக்கு, ஆர்என்ஏ இருக்கு. இந்த மூணுல எது விஷம்னு எனக்கு தெரியல, சரியா? ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டீனை டெஸ்ட்ராய் பண்ற என்சைமை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ என்ன ஆச்சு, புரோட்டீன் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷத்துல புரோட்டீன் இல்லை, அந்த சாப்பாடுல புரோட்டீன் இஸ் நாட் தேர். ஸோ எய்தர்
Okay, a protein is not there. So what happened? They gave it to the R bacteria and R bacteria became S bacteria. So what does that mean? Protein is not a transforming principle. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? RNase enzyme யூஸ் பண்ணாங்க. RNase enzyme யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் RNA destroy பண்ணிட்டாங்க. Again they introduced it to R bacteria. At that time it has protein and DNA. Again the R bacteria got transformed. ஆனா அடுத்ததா அவங்க வந்து DNase enzyme யூஸ் பண்ணாங்க. DNase enzyme யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு? DNA destroy ஆயிருச்சு. அதுல வந்து புரோட்டீன் இருக்கு, RNA இருக்கு. இப்ப கொடுத்ததுல என்னாச்சு? இப்ப வந்து R bacteria S bacteria மாறல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த எல்லாத்துலயும் DNA ஒண்ணுதான் is a transforming principle. DNA ஆல தான் இந்த R bacteria வந்து S bacteria மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? பசங்களா இது புரிஞ்சதா? எஸ், புரிஞ்சதா இல்லையா? எஸ், டெஃபினட்டாப்பா ஹரியரன். இந்த லெசனுக்கு அப்புறம் only MCQs. இந்த லெசனுக்கு அப்புறம் only MCQs. ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ they concluded DNA is the hereditary material. அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணாங்க? DNA தான் hereditary material அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகே, வெரி குட். அடுத்ததா பார்க்கலாம். தென் அடுத்ததா பாத்தீங்கன்னாப்பா genetic material is DNA. Okay, unequivocal proof of that DNA's genetic material came from the Hershey and Martha-Chase experiment in 1952. They worked with viruses that infect bacteria and called bacteriophages. சரியா? இப்ப கூட அவங்களுக்கு வந்து திருப்தி வரல. சரியா? இப்ப கூட அவங்களுக்கு திருப்தி வரல. அவங்க வந்து DNA தான் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் இன்னி ஒத்துக்கல. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் ஹர்ஷே அண்ட் சேஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. இதுல தான் அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாக்டீரியோஃபாஜை எடுத்துக்கிட்டாங்கப்பா. பாக்டீரியோஃபாஜ்னா என்ன அர்த்தம்? பாக்டீரியோஃபாஜ்னா ஒரு வைரஸ்னு அர்த்தம். இந்த வைரஸ் வந்து பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும். ஓகே, அண்ட் ஸோ பாருப்பா, ஒரு வைரஸ் இருக்குன்னா அந்த வைரஸ்ல ரெண்டு விஷயம் இருக்கும்ப்பா. புரோட்டீன் கோட் அண்ட் DNA or RNA basically. Okay, a virus basically has a protein coat and a genetic material. The protein coat is basically made up of sulfur. And நமக்கு தெரியும் DNA ல phosphorus இருக்கும். ஆமாவா இல்லையா? phosphate இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாக்டீரியா இருக்குல்ல, ஒரு செட் ஆஃப் பாக்டீரியா வந்து ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரால க்ரோ பண்ணாங்க. So what did they do? They grew a virus, a culture of virus in a radioactive sulfur. So what happened? All the virus, they had protein coat made up of radioactive sulfur. Please understand பண்ணுங்கப்பா. ஒரு வைரஸ் இருக்கு, அதோட புரோட்டீன் கோட் வந்து சல்ஃபரால செய்யப்பட்டுள்ளது. அண்ட் DNA பாத்தீங்கன்னா அதுல பாஸ்பேட் இருக்கு. நான் என்ன பண்ணேன்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் வைரஸ்க்கு வந்து ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் கொடுத்தன என்ன ஆகும்? அதோட மெம்பரேன் எல்லாத்துலயும் ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் வருமா வராதா? அரவிந்த் இத கடைசி வரைக்கும் பார்ப்பனுக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும். சரியா? ஆயிருமா ஆயிராதா? ஸோ இது எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் ஆயிடுச்சு. இன்னொரு செட் ஆஃப் வைரஸ் நான் இதுல க்ரோ பண்ணேன், ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ். இதுல வந்து ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ்ல க்ரோ பண்ணேன். ஸோ எல்லா டிஎன்ஏல என்ன ஆயிடுச்சு? எல்லா டிஎன்ஏலையும் என்னாச்சு? அது வந்து வந்துருச்சு, பாஸ்பரஸ் வந்துருச்சு, ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்? இதை ரெண்டையும் அட்டாக் பண்ண அனுப்பிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருப்பா, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? நான் வந்து இந்த புரோட்டீன் கோட் டிரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லை இந்த டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் ஆகுதா, அதை நான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைரஸ் வந்து ஒரு பாக்டீரியா அட்டாக் பண்ணுதுன்னா அந்த வைரஸ் கிட்ட இருந்து பாக்டீரியா கிட்ட என்ன வருது? டிஎன்ஏ வருதா, புரோட்டீன் கோட் வருதா? ஸோ நான் என்ன பண்ணேன்? இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் வைரஸ் இருக்குல்ல, விச் இஸ் க்ரோன் இன் சல்ஃபர், ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் அண்ட் ஒன் இன் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ், இது ரெண்டையும் நான் பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ என்ன நடந்ததுன்னா பார்ப்பா, கவனிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் த வைரஸ் விச் இஸ் க்ரோன் இன் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பர், இந்த பார்ப்பா, இதை வந்து இந்த புரோட்டீன் கோட் உள்ள போகல, the protein code is not going inside. So bacteria-க்குள்ள அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வருமா? வராது. So what does this show? This shows the protein coat did not enter into the bacteria. That is why bacteria வந்து radioactive ஆகல. ஆனா இந்த கேட்டகரியில என்ன ஆச்சு? The radioactive phosphor enter the bacteria
and radioactivity was detected in the cell. This means the DNA is the hereditary material. The DNA is the hereditary material. அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பசங்களா இது கிளியர் ஆச்சா ஆகலையா? எஸ் கிளியர் ஆச்சா ஆகலையா? நோவா? எஸ்ஸா நோவா? வெரி குட். பசங்க எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சு. வெரி குட். நான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். இது வந்து எக்ஸாமில் கேட்கலாம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, நான் from the foregoing description it is clear that between protein and DNA genetic material was unequally resolved by Hershey-Chase Experiment. என்ன சொன்னாங்க? DNA is the genetic material கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. புரோட்டீனும் டிஎன்ஏக்கு நடுவுல DNA தான் genetic material அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சரி, however it became clear that in some virus RNA is the genetic material. புரோட்டீனுக்கும் டிஎன்ஏக்கும் நடுவுல டிஎன்ஏ வெற்றிகரமா ஜெனடிக் மெட்டீரியல் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அவங்க என்ன பார்த்தாங்கன்னா சில வைரஸ்ல ஆர்என்ஏ கூட ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோ முக்ஸ்நாக் வைரஸ், QB bacteriophage. Answer to some of these questions such as why DNA is predominant genetic material whereas RNA performs dynamic functions like messenger adapter has to be found from the differences between the chemical structure of two acids. என்ன சொல்றாங்க? இப்ப டிஎன்ஏயும் ஜெனடிக் மெட்டீரியல் தான், ஆர்என்ஏயும் ஜெனடிக் மெட்டீரியல் தான். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க பாக். A molecule that can act as a genetic material must fulfill the following. பசங்களா இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंस ஈஸியா எடுக்கலாம். சரியா? நான் ஒரு டீச்சரா இருந்தா நான் இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन டெஃபினட்டா இருப்பேன். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். It should be able to generate its replica. ஒரு ஜெனடிக் மெட்டீரியல்னா அது வந்து ஒரு ரெப்ளிகா ஃபார்ம் பண்றதுக்கு கேப்பபிளா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்னா டீச்சர் சொல்றதை கேட்கணும்ல, அதே மாதிரி ஒரு நல்ல ஜெனடிக் மெட்டீரியல்னா அதோட ரெப்ளிகா ஃபார்ம் பண்றதுக்கு அது வந்து கேப்பபிளா இருக்கணும். இட் ஷுட் பி ஸ்டேபிள் கெமிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் வந்து டெய்லி படிச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ஒரு நல்ல டிஎன்ஏனா அது வந்து ஸ்டேபிளா இருக்கணும். சரியா? ஸ்ட்ரக்சரலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். It should provide scope for slow changes, mutations that are required for evolution. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா அது வந்து சேஞ்சஸும் பண்ற மாதிரி இருக்கணும், so that evolution நடக்கும். சரியா? It should be able to express itself in the form of Mendelian character. அது வந்து மெண்டலோட கேரக்டர்ஸ் ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். Okay, if one examines each requirement one by one, because of the rule of base pairing complementarity, both nucleic acid and RNA have the ability for duplication, and other molecules living in system protein fulfill the criteria. So basically இது ரெண்டும் பாத்தீங்கன்னா DNA RNA இந்த எல்லா கேட்டகரியும் fulfill பண்ணுது, ஆனா புரோட்டீன் வந்து fulfill பண்ண மாட்டேங்குது. ஓகே, சோ நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து it cannot form its replica. அதனால புரோட்டீன் வந்து இந்த கேட்டகரியில இருந்து நம்ம தூக்கிட்டோம். ஹரிஷ் கேட்குற மெண்டேலியன் கேரக்டர்ஸ்னா என்னப்பா? மெண்டேலியன் கேரக்டர்ஸ்னா தே எக்ஸிஸ்ட் இன் பேர், ஒன் இஸ் டாமினன்ட், ஒன் இஸ் ரெசசிவ், தே ஆர் இண்டிபெண்டன்ட்லி அசார்ட்டட். அது மாதிரி மெண்டேலியன் கேரக்டர்ஸ். ஓகே, தே ஷுட் ஃபாலோ தீஸ் ரூல்ஸ் ஆல்சோ, மெண்டல்ஸ் ரூல்ஸ் ஆல்சோ. நவ் இன்னொரு பாருங்கப்பா. The genetic material should be stable enough not to change with different stages of life, age, or with change in physiology of the organism. Stability is one of the properties of genetic material was very evident in Griffith. Okay, now Griffith's transforming principle itself, that heat which killed the bacteria at least did not destroy some of the properties of genetic material. என்ன சொல்றாங்கன்னா கிரிஃபித் தாத்தா வந்து ஸ்மூத்தா கொன்னதுக்கு அப்புறம் கூட இதோட டிஎன்ஏ வந்து ஆக்டிவா இருந்தது, which was converting rough into smooth. So என்ன சொல்றாங்க? டிஎன்ஏ வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும். This is now easily explained the light of the DNA that two strands being complementary if separated by heating come together when appropriate conditions are provided. Further, 2 OH group present in every nucleotide of RNA is a reactive group and makes RNA labile and easily degradable. என்ன சொல்றாங்கன்னா பாருப்பா, DNA வந்து ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கா, இது வந்து additional stability கொடுக்குது. அதுவும் இல்லாம இது வந்து செப்பரேட் ஆனாலும் நல்ல கண்டிஷன்ஸ் கொடுத்தா இது வந்து ஒன்னா வந்துடும். ஆனா ஆர்என்ஏல நீங்க என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு OH குரூப் இருக்கு. சோ அதனால என்ன இருக்கு, இது வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, now therefore DNA is chemically less reactive and structurally more stable as compared to RNA.
டிஎன்ஏ ஸ்டேபிளா இருக்கு ஏன்னா ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கு சரியா, ரெண்டுலயும் நைட்ரஜன் பேஸால ஜாயின் ஆயிருக்கு பிளஸ் ஒன்னுக்கு மேல ஸ்டாக்ட் அப் கூட, சோ அது வந்து கொஞ்சம் மோர் ஸ்டேபிளா இருக்கு as compared to RNA. ஏன் labile easily destructible சரியா, labile is basically destructible. So RNA has two reactive group close to one another, that is why it is more destructive. Clear ah illaya? Yes, easy, very good. Now the fact presence of thymine at the place of uracil also confers additional stability. பாரு DNA ல thymine இருக்குல, uracil க்கு பதிலா uracil வந்து RNA ல இருக்கு, இந்த thymine கூட நம்ம DNA க்கு extra stability கொடுக்குது. Both DNA and RNA are able to mutate. In fact, RNA being unstable mutate at a faster rate. Excuse me. Oh my god. DNA வந்து fast rate la mutate பண்ணி and evolve ஆகுது. RNA can directly code for synthesis of protein, hence can easily express characters. DNA, however, dependent on the RNA to form protein. The protein synthesizing machinery has evolved around RNA. The above discussion indicates that both RNA and DNA can function as genetic material, but DNA being more stable is preferred for storage of genetic information for transmission of genetic information. என்ன சொல்றாங்கன்னா RNA யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு ஏன்னா DNA வந்து RNA மேல டிபெண்டன்ட்டா இருக்கு, புரியுதா? DNA வந்து டைரக்டாவே புரோட்டீன் ஃபார்ம் பண்ண முடியாது, இது வந்து RNA மேல டிபெண்டன்ட்டா தான் இருக்கு, அப்பதான் புரோட்டீன் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால DNA RNA ரெண்டுமே நல்ல ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டுல யார் மோர் ஸ்டேபிளா இருக்காங்க? ரெண்டுல நீங்க பாத்தீங்கன்னா DNA தான் அதிகமா ஸ்டேபிளா இருக்கு. ஓகே, perfect. Now RNA word. From foregoing discussion an immediate question becomes evident, which is the first genetic material. First genetic material என்னவா இருக்கும்பா? First genetic material is RNA. Okay. Now the RNA was the first genetic material. இது note பண்ணி வெச்சுக்கோங்கப்பா. யார் first genetic material? RNA. There is now enough evidence to suggest that essential life process such as metabolic transition etc. evolved around RNA. RNA is used as a genetic material as well as catalyst. Important biochemical reaction in living system that are catalyzed by RNA catalyst and not by protein enzyme. But RNA being a catalyst was reactive and hence unstable. Therefore, DNA evolved from the RNA, which chemical modification that make it more stable. DNA being double stranded and having complementary strand further assist the change. என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து RNA தான் வந்தது. ஃபர்ஸ்ட் முதல்ல உலகத்துல RNA தான் வந்தது. RNA வந்து கேட்டலிஸ்டாவும் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது. It used to store information and it was also acting as a catalyst. So இது வந்து கொஞ்சம் unstable இருந்தது. So இதுல இருந்து தான் evolve ஆகி DNA உருவாயிருக்கு, so that it is more stable. அவ்வளவுதான் சொல்றாங்க. So what is the first genetic material? What is the first genetic material? RNA was the first genetic material. Okay அப்பா, இது clear ஆயிடுச்சுல? அவ்வளவுதான். அடுத்தது டாபிக் பாத்தீங்கன்னாப்பா ரெப்ளிகேஷன் ஆஃப் DNA. அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் ஆஃப் DNA. ஓகே, ரெப்ளிகேஷன் ஆஃப் DNA நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் செமி கன்சர்வேட்டிவ் இன் நேச்சர். The DNA replication is semi conservative in nature. Semi conservative na enna நம்ம இப்ப வந்து பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். So இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் இருந்தாங்கப்பா, மெசல்சன் அண்ட் ஸ்டால். மெசல்சன் அண்ட் ஸ்டால் வந்து என்ன ப்ரூவ் பண்ணாங்க? DNA replicates by semi conservative behavior. அப்படி என்ன பார்க்கலாம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிஎன்ஏல ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கா? எஸ், இந்த ரெண்டு ஸ்டாண்ட் ரெப்ளிகேட் ஆகி இட் வில் ஃபார்ம் 2 DNA strand. The newly formed DNA strand has one newly formed DNA and one paternal DNA. Please understand this part. पर இது வந்து அம்மா DNA, இது வந்து ரெண்டு குழந்தை DNA. ஸோ ரெண்டு குழந்தை டிஎன்ஏக்கு வந்து சொத்து பிரித்து கொடுப்பாங்களே, அம்மா அப்பா சொத்து பிரித்து கொடுப்பாங்களே. எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொத்தே இல்லை சார், நான் தான் அவங்களோட சொத்து அப்படின்னு சில பசங்க சொல்லுவாங்க. பட் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ ஒரு அம்மா டிஎன்ஏ இருக்குது, அம்மா டிஎன்ஏ இது வந்து ரெண்டு டாட்டர் டிஎன்ஏ சரியா. சன் டிஎன்ஏ இல்லைன்னு கேட்கக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் த மதர் டிஎன்ஏ, திஸ் ஆர் டாட்டர் டிஎன்ஏ.
ஸோ இப்போ மதர் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா மதர் டிஎன்ஏ வந்து அவங்க சொத்தை வந்து 50-50 பிரித்து கொடுக்கணும். அம்மா கிட்ட 2 டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருக்கா, ஒன்று வந்து இது கொடுத்துரும், இன்னொன்று வந்து இது கொடுத்துரும். ஸோ ஒரு டிஎன்ஏ வச்சு இந்த புது ஸ்டாண்ட் என்ன பண்ணோம், நம்ம வந்து புது ஸ்டாண்டை ஃபார்ம் பண்ணிடலாம். நான் சொன்னேன்ல, இட் இஸ் காம்ப்ளிமெண்டாரிட்டி நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஏ இருந்ததுன்னா டி சி ஜி இருந்ததுன்னா இங்கே வந்து நம்ம டி ஏ ஜி ஜி ஈஸியாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கலாம். புரிஞ்சதா? ஸோ யூ கேன் ஈஸிலி டூ தட். ஓகே, ஸோ அதனால என்ன ஆகுது, அம்மா வந்து அவங்களோட சொத்தை வந்து பாதி ஒரு குழந்தைக்கு கொடுத்து பாதி வந்து இன்னொரு குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ யூ கேன் see the daughter DNAs have one strand from the mother DNA and one newly formed DNA. They have one original DNA from the mother and one newly formed DNA. ஓகே அப்பா, ஒன்று வந்து ஆல்ரெடி இருக்கிற டிஎன்ஏ அண்ட் ஒன் நியூலி ஃபார்ம் டிஎன்ஏ. இது வந்து செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர் சொன்னாங்க. இதை யார் ப்ரூவ் பண்ணா, இதை வந்து மெசல்சன் தாத்தாவும் ஸ்டால் தாத்தாவும் ப்ரூவ் பண்ணாரு இன் 1958. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ப்ளீஸ் பாருங்கப்பா, இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க வந்து ஒரு டிஎன்ஏ நைட்ரோஜன் 15ல க்ரோ பண்ணாங்க. நைட்ரோஜன் 50 பார்த்தோன்னா ஒரு வந்து ஹெவி ஐசோடோப் ஆஃப் நைட்ரோஜன்ப்பா. நைட்ரோஜனால பார்த்தோன்னா 14 இருக்குல்ல, நைட்ரோஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன 14ல? எஸ் எஸ் ஆர் நோ? ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பாக்டீரியாவை நைட்ரோஜன் 15ல க்ரோ பண்ணாரு. 15ல க்ரோ பண்ண என்ன ஆகும், இதோட எல்லா நைட்ரோஜன் பேஸில் வந்து நைட்ரோஜன் 15 வந்துடும். ஸோ இட் இஸ் ஹெவி, இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். புரியுதாப்பா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு விட்டுட்டாங்க. தே அலவுட் இட் டு ரெப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு ஆர்மில் அம்மாவோட டிஎன்ஏ நைட்ரோஜன் 15 எண்ட் இஸ் தேர், other strand had nitrogen 14. புரியுதா? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த ஆம் பார்த்தீங்கன்னா, so let us say this had nitrogen 15, the yellow one became nitrogen 14. இது வந்து ரெண்டுமே நைட்ரோஜன் 15 இருந்தது, இது ரெண்டுமே நைட்ரோஜன் 15 இருந்ததுப்பா. பட் ஹியர் now one is nitrogen 14, other is nitrogen 15. புரியுதா? ஸோ இது வந்து 50 கிலோ வச்சுக்கிட்டேன், இது வந்து 100 கிலோன்னு வச்சுக்கிட்டேன்னா, இது வந்து இப்போ என்ன ஆச்சு, இது வந்து ஒரு 50 கிலோனா இது வந்து 20, ஸோ இது வந்து 70 கிலோ, இது கூட பார்த்தா 70 கிலோ அப்படின்னு வந்துருச்சு. புரியுதா? ஸோ the mother was 100 kgs, it became 70. ஸோ இது வச்சு அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, see the DNA need not reduce in size, but because they were growing it in nitrogen 15 and now after that they grew this one in replicate பண்ணது வந்து nitrogen 14ல விட்டுட்டாரு. So heavy, the parent was heavy, this was hybrid. Yeah, hybrid because one strand is made up of nitrogen 15, other is made up of nitrogen 14. அதுக்கப்புறம் இதை திருப்பி ரெப்ளிகேட் பண்ண விட்டாங்க. என்ன ஆச்சு, இது வந்து பார்த்தா டோட்டலா made up of nitrogen 14, டோட்டலா nitrogen 14, this is made up of nitrogen 14 one strand and nitrogen 15 other strand. So these two will be, because it is 20, so this will be 40 kg and this will be 20, this is 60 kg. புரிஞ்சதா என்ன ஆச்சுன்னு பசங்களா? புரிஞ்சதா? எஸ், இது புரிஞ்சிருச்சாப்பா? ஸோ இதுல என்ன அர்த்தம், ஸோ based on this he proved that the DNA replicates by semi conservative method. ஸோ இதுல பாருப்பா, இது வந்து பேரண்ட் டிஎன்ஏ இருந்தா இதுல வந்து ஒரு டிஎன்ஏ இங்க குழந்தைக்கு வரும், இன்னொரு டிஎன்ஏ இந்த வந்து இங்க வரும், and they will form the new strand around it. guys, கிளியர் ஆச்சா ஆகலையா? ஏதாவது டவுட் இருக்கா? ப்ளீஸ் ஆஸ்க் மீ. எஸ், இதற்கு ஏதாவது டவுட் இருக்கா? வெரி குட். பூவிலிக்கு கிறிஸ்டல் கிளியர் ஆயிடுச்சு, அஜய்க்கு புரிஞ்சிருச்சு, மற்ற பசங்களுக்கு புரிஞ்சிருச்சா? குயிக்கா கொஞ்சம் ஃபாஸ்டா போலப்பா, சரியா? பாரு, கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா எம்சிக்யூ நீ பயங்கரமா பாரு. இது வந்து போர்டு எக்ஸாம்ஸ் இல்ல, இது வந்து போர்டு எக்ஸாம்ஸ் இல்ல, சரியா? போர்டு எக்ஸாம்ஸ் இல்ல, அதெல்லாம் இது வந்து போர்டு எக்ஸாம் மாதிரி கொஸ்டின் இல்ல, இது வந்து எம்சிக்யூ கேட்பாங்க. ஸோ அதை நீ வந்து கரெக்டா பண்ணிக்கணும். ஓகே, ஹரியரன் கேட்குறான், சார் நீங்க சொல்றீங்க RNA இஸ் த ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல் பட் DNA ப்ரொடியூசஸ் RNA இல்ல. வெரி குட் கேள்வி. ஸோ ஹரியரன் என்ன கேட்குறான்னா, சார் டிஎன்ஏல இருந்து தானே RNA உருவாகும், ஸோ நீங்க எப்படி சொல்றீங்க RNA இஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட்? யாருக்குள்ள இந்த டவுட் இருக்கு? யாருக்கு இந்த டவுட் இருக்கு? எஸ், 40 kg சும்மா ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கிறதுக்காக தான் 40 kg 60 kg அப்படின்னு சொல்லியிருக்கேன்ப்பா. ஓகே, ஜஸ்ட் ஃபார் மேக்கிங் யூ அண்டர்ஸ்டாண்ட்.
சரியா? ஸோ பாருப்பா, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏ இருந்து ப்ரோட்டீன் வரும்ல, இது வந்து இன் ஹியூமன்ஸ், திஸ் ஹேப்பன்ஸ் இன் ஹியூமன்ஸ். வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வைரஸில் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ இஸ் ஜெனடிக் மெட்டீரியல்ல, இன் வைரஸ் ஆர்என்ஏ இஸ் ஜெனடிக் மெட்டீரியல். வைரஸில் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ இஸ் ஜெனடிக் மெட்டீரியல். ஸோ உலகத்தில் பாருப்பா, உலகத்தில் லைஃப் எப்படி உருவாச்சு? எவல்யூஷனில் படிச்சிருப்பீங்களே, ஹவு டிட் லைஃப் ஒரிஜினேட் ஆன் அர்த்? Chemical theory of evolution. So what happened? There were many reactions happening on the earth. Earthல வந்து நிறைய ரியாக்ஷன் நடந்துட்டு இருந்தது. அந்த ரியாக்ஷன் நடக்க என்னாச்சு? ஒரு நாள் வந்து RNA ஃபார்ம் ஆயிருச்சு. RNA is what? Ribonucleic acid. Yes or no? So உலகத்துல ரியாக்ஷன் நடக்கிறப்ப என்னாச்சு? RNA வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே, இந்த RNA இருந்து தான் DNA உருவாச்சு. ஓகே, the DNA evolved from RNA, but earlier RNA was forming protein. Earlier RNA was forming protein, but RNA was not stable. So RNA வந்து DNA form பண்ணிருக்கு, so that DNA ல வந்து information எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. So now DNA இருந்து RNA form ஆகும், and RNA இருந்து protein form ஆகும். புரிஞ்சதா? So RNA was formed first by chemical reactions in the world. Clear ஆ இல்லையா? Now clear? Yes பா ஹரிஹரன், பயங்கரமான கேள்வி பா ஹரிஹரன். புரிஞ்சிருச்சா புரியல? எல்லாம் சும்மா சொல்றியா ஹரிஹரன்? எஸ் ஹரிஹரன், புரிஞ்சதா இல்ல சும்மா சொல்றியா புரிஞ்சிருச்சுன்னு? கிளியரா இருக்குல்லப்பா? வெரி குட். இந்த 60 kg பாருப்பா, இந்த 60 kg சும்மா உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கிறதுக்காக, சரியா? ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து அந்த என்ன என்சைம், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல வந்து என்ன என்சைம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அதை பார்க்கலாம்ப்பா, சரியா? ஸோ பாருங்கப்பா, த மஷினரி அண்ட் த என்சைம், அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்படி நடக்கும் அதை நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக. In living cells such as E. coli, the process of replication requires a set of catalysts or enzymes. The main enzyme is DNA dependent DNA polymerase. என்ன என்சைம் ரெப்ளிகேஷன்ல யூஸ் ஆகும்பா? DNA dependent DNA polymerase. ஏன்னா பாருப்பா, புது டிஎன்ஏ எப்படி ஃபார்ம் ஆகுது? The new DNA is formed by looking at this DNA. Yes or no? புது டிஎன்ஏ வந்து இதை பார்த்து தானே ஃபார்ம் பண்றோம். ஸோ டிஎன்ஏ மேல டிபெண்டன்ட் ஆகிற டிஎன்ஏ பாலிமரேஸ், திஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த டிஎன்ஏ. ஸோ இதை பார்த்து தான் இதை வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணுது, சரியா? ஸோ வீடு கட்டுவாங்கல்ல, அது மாதிரி. ஸோ வீடு கட்டுறவன் யாரு? டிஎன்ஏ பாலிமரேஸ். என்ன கட்டுறாங்க? வீடு கட்டாம இவங்க வந்து டிஎன்ஏ கட்டுறாங்க. யாரை பார்த்து கட்டுறாங்க? இந்த டிஎன்ஏ, ஒரிஜினல் டிஎன்ஏ பார்த்து கட்டுறாங்க. அதனால என்ன சொல்றோம்? டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். டிஎன்ஏ மேல டிபெண்ட் ஆகிற டிஎன்ஏ டி பாலிமரேஸ். ஓகே, now since it uses DNA template to catalyze the polymerization of denucleotides, these enzymes are highly efficient as they have to polymerize large number of nucleotides. என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேலைக்காரங்க இருக்காங்கல்ல DNA dependent polymerase, சரியா, இவங்க வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாருப்பா, இவங்க வந்து 4.6 into 10 to the power 6 பேஸ் பேர். ஒரு ஹியூமன் டிஎன்ஏல 4.6 அவ்வளோ பேஸ் பேர் இருக்கு. அதை வந்து ஒருத்தர் அடக்கி பண்ணல, அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஆமாவா இல்லையா? இங்கே பாரு, 20 மினிட்ஸில் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் மீன்ஸ் 20 மினிட்ஸில் இவ்வளோ பேஸ் பேராக கட்டு பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ஸோ தே ஆர் வெரி ஃபாஸ்ட். ஓகே, completes the replication process in 18 minutes. That means they have an average rate of polymerization. So it is 2000 base pair per second. 2000 base pair, 2000 செங்கல் வைக்கிற மாதிரி, ஒரு செகண்டுக்கு 2000 செங்கல் வைக்கிற மாதிரி இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து ஒரு செகண்டுக்கு 2000 அந்த நியூட்ரன் பேஸை ஆட் பண்ணுவாங்க. Not only do these polymerases have to be fast, but they also have to catalyze the reaction with high degree of accuracy. பாருப்பா, கட்டுறது இம்பார்ட்டன்ட் இல்லை, கட்டினாலும் அதை வந்து அக்யூரேட்டாக கட்டணும். ஏன்னா மாற்றி வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும்? மியூட்டேஷன் ஆயிரும், சரியா? So they are highly accurate, they are high degree of accuracy and they are very fast. Furthermore, energetically replication is a very expensive process. இது வந்து பார்த்தோன்னா எனர்ஜி பாருப்பா, ஆப்வியஸா இந்த மாதிரி டிஎன்ஏ ஃபார்ம் பண்ண இது வந்து எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக வேணும். ஸோ என்ன ஆகும்? deoxyribonucleic triphosphate serves dual purpose.
in addition to acting as a substrate they provide energy for polymerization. பாருப்பா இவங்க எதை அடக்கி கட்டுறாங்க? They are adding nucleotides only, right? பாருப்பா இந்த DNA polymerase என்ன பண்ணுது? இந்த நியூக்ளியோடைடு தானே ஒண்ணுக்கு ஒண்ணு அடுக்கிட்டே இருக்கு. இங்க என்ன சொல்றாங்களா, இந்த நியூக்ளியோடைடு இருக்குல்ல, எஸ் இந்த நியூக்ளியோடைடு வந்து, எஸ் கைஸ், this nucleotide is also the source of energy. அந்த எனர்ஜி தேவைப்படல, அந்த எனர்ஜி கூட இங்க இருந்தா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வெரி குட். now okay அப்பா, yes, is this clear? So nucleotide acts as a source of energy. DNA polymerase does the work. It is very highly accurate and it is very fast. Next, in addition to DNA dependent DNA polymerase, many additional enzymes are required to complete the process of replication with high degree of accuracy. For long DNA molecules, since two strands of DNA cannot be separated its entire length due to very high energy requirement, the replication occurs with small opening of the DNA helix referred to as replication fork. சரியாப்பா, என்ன சொல்றாங்கன்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிஎன்ஏ பசங்களா டவுட்ஸ் வந்து கடைசியில் எடுப்பேப்பா, இல்லைனா பாரு நான் நடுவில் கேட்கல டவுட்ஸ் இருக்கா இல்லையான்னு. ஸோ ஒன்ஸ் ஐம் எக்ஸ்பிளைனிங், லெட் மீ ஃபினிஷ் தட் டாபிக், அதுக்கப்புறம் டவுட் கேளுங்க. நடுவில் டவுட் கேட்டுருந்தேன் நான் முடிக்கவே முடியாதுல. ஓகே, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஐ வில் கிவ் டைம் ஃபார் டவுட்ஸ். நான் கேட்கல, நடுவில் கேட்கல, வாட்ஸ் அ டவுட்? ஓகே, ஸோ யா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிஎன்ஏ இருக்குல்ல, இந்த டிஎன்ஏ ஒரே நேரத்தில் நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுல வந்து நிறைய எனர்ஜி எடுத்துக்கும். ஸோ என்ன சொல்றாங்க, நம்ம டிஎன்ஏ வந்து பார்ட்டா we will make copies, பார்ட்டா நம்ம வந்து டிஎன்ஏயோட ரெப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம். The DNA dependent DNA polymerase catalyze polymerization only in one direction. பாலிமரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைரக்ஷன் தான் கட்டுவாங்க, தட் இஸ் 5' to 3'. புரியுதா? இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வீடு கட்டுறவங்க 5' இருந்து 3' டைரக்ஷனை தான் கட்டுவாங்க. 3' இருந்து 5' கட்ட மாட்டாங்க. ஓகே, now the replication, consequently one strand, the template with polarity 3' to 5', the replication is continuous, while on the other template the replication is discontinuous. இப்போ பார்க்கலாம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்கப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், பாலிமரேஸ் எப்படி வீட கட்டும், ஆல்வேஸ் இன் 5' to 3' டைரக்ஷன். ஸோ த நியூ ஸ்ட்ராண்ட், புது ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா எப்பயும் 5' இருந்து 3' டைரக்ஷனில் தான் போகும். இப்போ பார்ப்பேன், இங்கே 5' இருக்குன்னா இங்கே 3' இருக்குன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், இங்கே 5' இருந்தால் இங்கே 3' இருக்கும், இங்கே 3' இருக்கும், இங்கே 5'. ஆமாவா இல்லையா? 5' 3', 5' எதிர்க்க 3' 5' இருக்கும். ஸோ பார்ப்பா, இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட். இங்கே 5' இருக்குன்னா இதுக்கு எதுக்கு என்ன இருக்கணும், இங்கே வந்து 3' தானே இருக்கணும், இங்கே வந்து 3' இருக்கணும். ஸோ இங்கே 3' இருந்தால் இங்கே 5' இருக்கணும். இது வந்து இப்படி கட்டிகிட்டே போவோம். புரியுதா? இப்படி கட்டி இப்படி வந்து 3' வந்துடும். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், 5' to 3' டைரக்ஷனில் தான் அவங்க வந்து வீடை கட்ட முடியும். ஸோ இங்கே பாரு, இங்கே வந்து 5' இருக்குது. ஸோ 5' எதிராக ஆல்வேஸ் 3' தான் வரும். ஸோ இங்கே வீடை எப்படி கட்டலாம், ஸோ இங்கேருந்து கட்ட ஆரம்பிப்பேன். 5' to 3', அகெயின் 5' to 3'. புரியுதா? இந்த வந்து பார்ட்டாக கட்ட முடியும். ஏன்னா இது வந்து ஒரே அடியாக ஓப்பன் ஆகலை. நீங்கள் கேட்கலாம் சார் இங்கேருந்து டேரக்டாக பண்ண முடியல, ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ இத்தனோண்டு ஓப்பன் ஆகல, இது கட்டுவேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு இதை கட்டுவேன், இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு இது வந்து கண்டினியூஸாக கட்டிட்டு போவேன். ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக இருக்கும், இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தா டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். இந்த செக்மெண்ட்ஸ் இருக்குல்லப்பா, இந்த செக்மெண்ட்ஸை யார் ஜாயின் பண்ணுவா, தி செக்மெண்ட்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் பை லைகேஸ் என்சைம். ஓகே, எஸ் கிளியர்? இது புரிஞ்சுதாப்பா? எஸ் கிளியர்? now புரிஞ்சுதாப்பா? The discontinuously synthesized strand is later joined together by DNA ligase. DNA polymerase on their own cannot initiate the process of replication. Also, the replication does not initiate randomly at any place. Replication always starts at origin of replication. புரியுதாப்பா? DNA replication வந்து ரேண்டமா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகாது. It will start only at ORI. நம்ம ORI பத்தி படிச்சிருக்கோம்ல பயோடெக்னாலஜில. ஸோ ORIல தான் DNA replication வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வெரி குட். கிளியர் ஆயிடுச்சாப்பா? ரெப்ளிகேஷன் இஸ் செமி கன்சர்வேட்டிவ். Okay, replication is done in two forms. One is continuous strand, other one is discontinuous strand. And replication is always done in what direction? It is always done in 5' to 3' direction. Very simple. Clear? Yes? Guys, clear?
Very good. Very good pa. Very good Kiki. Hi, good evening. Perfect. அடுத்தது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன். அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொன்னேன், டிஎன்ஏல இருந்து நம்ம ஆர்என்ஏ ஃபார்ம் பண்றதுன்னு சொன்னேன். ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மிங் டிஎன்ஏ ஃப்ரம் த ஆர்என்ஏ ஃப்ரம் த டிஎன்ஏ இஸ் கால்ட் as டிரான்ஸ்கிரிப்ஷன். சரியாப்பா? டிரான்ஸ்கிரிப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னாப்பா பாருப்பா, கம்ப்ளீட் பாரு, என்கிட்ட ஒரு டிஎன்ஏ இருக்கு. சரியா? ஒரு டிஎன்ஏயோட ஒரு ஜீன் எனக்கு தேவை. This gene forms, let us say, any enzyme, so let's say insulin. புரியுதா? ஸோ எனக்கு வந்து இன்சுலின் ஃபார்ம் பண்ணணும்னா நான் வந்து கம்ப்ளீட் டிஎன்ஏ ரெப்ளிகேட் பண்ண தேவையில்லை. இந்த பர்டிகுலர் ஜீனை மட்டும் இந்த ஜீன்ல இருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணி இந்த ஆர்என்ஏ யூஸ் பண்ணி நான் இன்சுலின் கிரியேட் பண்ணிட்டே போலாம். புரியுதா? ஸோ எனக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் டிஎன்ஏயோட ஆர்என்ஏ மட்டும் தான் தேவை. இது என்ன சொல்லுவேன்? திஸ் இஸ் கால்ட் as yes guys structural gene. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ல ஸ்டார்டிங்ல என்ன இருக்கும்பா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஜீன் எனக்கு என்ன தெரியும்? எப்படி தெரியும்? ஒரு ப்ரமோட்டர் இருக்கும். சரியா? there is a promoter, there is a terminator, and இது நடுவில் இருக்கிறது வந்து ஸ்ட்ரக்சுரல் ஜீன். பசங்களை கிளியர் ஆச்சா? எனக்கு இன்சுலின் ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? இந்த இன்சுலினோட டிஎன்ஏயோட ஆர்என்ஏ மட்டும் ஃபார்ம் பண்ணி, புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பிரியாணி செய்யணும்னா என்கிட்ட ஒரு குக்கிங் புக் இருக்கு, ரெசிபி புக் இருக்கு. நான் வந்து பிரியாணி செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் ஃபுல் புக்கே ஜெராக்ஸ் பண்ணுவேன். அது பண்ணாமல் என்ன பண்ணுவேன்? பிரியாணியோட ரெசிபியை மட்டும் ஜெராக்ஸ் பண்ணி 2 பேஜை மட்டும் யூஸ் பண்ணி பிரியாணி பண்ணிக்குவேன். புரியுதா? ஸோ ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த பேஜ், டெர்மினேட் இஸ் த எண்டிங் ஆஃப் த பேஜ், அண்ட் த கண்டென்ட் இஸ் ஹியர். திஸ் இஸ் ஸ்ட்ரக்சுரல் ஜீன். எஸ், கிளியர்? ஸோ பாருப்பா, so a transcription unit in DNA is defined primarily by 3 regions: promoter, structural gene and terminator. இந்த 3 விஷயம் இருக்கும்பா. சரியா? promoter, structural gene and this thing. Perfect. Now there is a convention in defining 2 strands of a DNA in a structural gene of transcription. Since 2 strands have opposite polarity, DNA dependent RNA polymerase also catalyze the polymerase in only one direction, that is 5' to 3'. பசங்களா please understand, நம்ம டிஎன்ஏ யூஸ் பண்ணி டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணணும். யாரை யூஸ் பண்ணோம்? டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். பட் நவ் ஐ எம் யூசிங் டிஎன்ஏ டு ஃபார்ம் ஆர்என்ஏ. ஸோ வாட் வில் ஐ யூஸ்? ஐ எம் யூசிங் டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, எல்லாமே பேர்ல இருக்குப்பா. சரியா? எவ்ரி திங் இஸ் இன் த நேம். பேர்ல என்ன இருக்கு சொல்லுவாங்க? பேர்ல இதுதான்ப்பா இருக்கு. Okay, so in transcription, what enzyme I am using? I am using DNA dependent RNA polymerase. Okay, now, and idu kuda pathena, idu kuda RNA. Parappa, idha pathna RNA pannala. So RNA also is produced in 5' to 3' direction. Ellame 5' to 3' direction la nama form pannittu irukom. Now, the strand that has polarity 3' to 5' acts as a template, and the strand also refers as template strand. The other strand which has polarity 5' to 3' and the sequence same as RNA except thymine in place of uracil is displayed during the transcription. பாருப்பா, நான் சொல்றேன், ப்ளீஸ் இதை பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்கப்பா. So this is a promoter, this is a terminator பா. Okay, promoter and terminator. ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து கோடிங் ஸ்ட்ராண்ட், இன்னொன்று வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். இது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் ஜீன் பா. பாருங்கப்பா, RNA எவ்வளோ ஸ்ட்ராண்ட் இருக்கும்? RNA has only one strand. RNA has only one strand. ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன்ல பார்த்தீங்கன்னாப்பா ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் தான் காப்பி ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருப்பா, இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் இருக்குல்ல, RNA பாலிமரேஸ் இருக்குல்ல, RNA polymerase will read this. For example, இங்க A இருக்கு, T, G, G, C இருக்குன்னா நம்ம RNA இருக்கு, A க்கு எதிரா என்ன இருக்கும்? A க்கு எதிரா U இருக்கும். A க்கு பதிலா T க்கு பதிலா U, T க்கு பதிலா A, G க்கு பதிலா C, C and G. புரியுதா? So it is reading the template strand. It is reading the template strand. And பாருப்பா, A இங்க இருந்தா இங்க என்ன இருக்கும்? இங்க T இருக்கும். T இருந்தா A, it is C, C, this is G. So the RNA polymerase is reading this, but on the RNA, what code is coming? On the RNA, whatever is the coding strand, this is coming on the RNA. Yes or no?
Yes or no? So that is why in a structural gene, the RNA which the gene which the RNA reads is called as a template strand, and the other strand is called as the coding strand. Okay, and promoter is present on the 5' end of the coding strand. Please understand this. Promoter in the neenga sonna promoter inga kuda irukkalamla. Promoter is always present on the 5' end of the coding strand, and terminator is present on the 3' end. Appadi nyabam vechikalam. Clear? Clear? Very good. Jayalakshmi சொல்றாங்க சார் இங்க uracil வரும், இங்க uracil வராதுப்பா. Please understand, this is a DNA. In the DNA it will be thymine only, but in case of RNA it will be uracil. புரிஞ்சதாப்பா ஜெயலக்ஷ்மி? ஜெயலக்ஷ்மி சொல்றாங்க சார் இங்க uracil வரும், இங்க uracil வராது. ஏன்னா இது வந்து DNA தானே. This is DNA, this is RNA. Yes. ஜெயலக்ஷ்மி முருகானந்தம் புரிஞ்சதாப்பா? வெரி குட் பா. இன்ட்ரெஸ்டிங். ஜெயலக்ஷ்மி பாரு தப்பு பண்ணிருப்பீங்க. வெரி குட். ஸோ இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னாப்பா, இங்க வந்து ஒரு ஃபேக்டர் இருக்கும்ப்பா, ரோ. இங்க பார்த்தீங்கன்னா சிக்மா ஃபேக்டர்னு இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேர் இஸ் சம்திங் கால்ட் அ சிக்மா ஃபேக்டர். The sigma factor என்ன பண்ணும்னா, it helps the RNA polymerase to attach to the structural gene. இது வந்து இந்த process start பண்ணும், and endல பார்த்தீங்கன்னா there is a rho factor பா. புரியுதா? So for example இங்க பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு sigma factor இருக்கும், which helps the RNA polymerase to start the process, and முடிச்சிட்டோம் வேலையை முடிச்சிட்டு அப்படி போயிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு rho factor ஒன்று இருக்கும். புரிஞ்சுதா? sigma factor helps in initiation of transcription, rho factor helps in termination of transcription. Got it pa? Yes, I guess this is very clear. Okay, perfect pa. சரி, அடுத்த டாபிக் கொஞ்சம் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாப்பா, ரெண்டு டாபிக் மோனோசிஸ்ட்ரானிக் அண்ட் பாலிசிஸ்ட்ரானிக் அப்படின்னு என்ன அர்த்தம் பாருப்பா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். A gene is defined as a function unit of inheritance. Though there is no ambiguity that the gene is located on the DNA, it is difficult to define a gene in terms of DNA sequence. So yeah, the DNA sequence coding for a tRNA or RNA molecule is also as a gene. However, by defining a cistron, a segment of DNA coding for a polypeptide, the structural gene in a transcription unit could be monocistronic, mostly in eukaryote, or polycistronic, mostly in bacteria or prokaryote. Okay, please understand back. Monocistronic என்ன அர்த்தம்? ஒரு ஜீன் வந்து ஒரே ஒரு புரோட்டீனை ஃபார்ம் பண்ணுனா என்ன அர்த்தம்? It is monocistronic. But whereas in bacteria, Lac Operonல பார்ப்போம், one gene produces 3 protein, beta galactosidase, permease, transacetylase. புரியுதா? If one gene produces 3 protein, it is polycistronic. If one gene produces 1 protein, it is monocistronic. Monocistronic present in eukaryotes. Yes, please note பண்ணி வச்சுக்கோங்கப்பா. Monocistronic is present in eukaryote. Polycistronic is present in, yes, polycistronic is present in bacteria or prokaryotes. Okay, now in eukaryotes, the monocistronic structural genes have interrupted coding sequences. The gene in eukaryotes are split gene. The coding sequence are expressed sequences are called as exons. Exons are said to be those that appear in the processed or mature DNA. இத பாருங்கப்பா. Please understand. நம்ம என்ன சொன்னோம்? நம்ம வந்து நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம வந்து DNA யூஸ் பண்ணி ஒரு RNA ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னேன். புரியுதாப்பா? இந்த DNA யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு RNA ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனா இந்த RNA வந்து ஒரு யூகேரியோட்டிக்ஸ் நம்மள மாதிரி ஆர்கானிசம்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இதுல வந்து பாருப்பா 2 செக்மெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இதை வந்து என்ன சொல்றோம்? எக்ஸான் அப்படின்னு சொல்றோம். எக்ஸான். அண்ட் yellow கலர் வந்து பார்த்தேன்னா இது வந்து எஸ் இன்ட்ரான். புரியுதா? எக்ஸான் அண்ட் இன்ட்ரான். இது வந்து இந்த RNA பார்த்து நம்ம வந்து என்ன சொல்றது? இந்த RNA பார்த்து நம்ம வந்து புரோட்டீன் ஃபார்ம் பண்ண முடியாது.
புரியுதா? இதுல இருந்து நம்ம வந்து இந்த இன்ட்ரானை எடுத்தாகணும். சரியா? இந்த இன்ட்ரானை எடுத்தோம், அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இது கிடைக்கும்ல. This is the RNA which can be used for making the protein. ஸோ என்ன சொல்றாங்க, நீங்க DNA பார்த்து RNA ஃபார்ம் பண்றீங்களே, அந்த RNAல இன்ட்ரான் இருக்கு. அந்த இன்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க ரிமூவ் பண்ணணும். அப்பதான் அந்த RNA யூஸ் பண்ணி நீங்க வந்து புரோட்டீன் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நீங்கெல்லாம் DNA இருந்து RNA ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிட்டு இல்லை. அதுக்கப்புறம் நீங்க கிளீனிங் பார்ப்பா, வீட்டில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி RNA கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுல இருந்து இன்ட்ரான்ஸை நம்ம வந்து எடுக்கணும். அதுதான் என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் கால்ட் as, எஸ் அதான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, யூ ஹாவ் டு ரிமூவ் த இன்ட்ரான்ஸ். ஓகே, நவ் எஸ் புரிஞ்சதாப்பா? பாருப்பா, இந்த DNA இருந்து நம்ம என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம், RNA ஃபார்ம் பண்ணிட்டோமா? த இன்ட்ரான்ஸ் ஆர் ரிமூவ்ட். இன்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவோம்ப்பா, நம்ம வந்து கேப்பிங் அண்ட் டெய்லிங். சரியாப்பா? தேர் ஆர் டூ ப்ராசஸ், கேப்பிங் அண்ட் டெய்லிங். ஸோ இன்ட்ரானை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், இன்ட்ரான் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு கேப் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு டெய்ல் கொடுக்குறோம். புரியுதா? மேலேயும் கீழே இருந்து அடைச்சிடுறோம், ஸோ தட் இது வந்து ரியாக்டிவா இருக்கக்கூடாது. சரியாப்பா? ஓகே. So in capping, an unusual nucleotide methyl guanosine triphosphate is added at 5' end of the hnRNA. In tailing, adenylate residue 200 to 300 adenylate residue is added to the 3' end in a template independent manner. It is the fully processed mRNA, hnRNA, that is now called as mRNA. புரியுதாப்பா? பார்ப்பா. So please understand this. இதுல இருந்து ஃபார்ம் ஆகுதுல, இது என்ன சொல்றோம், hnRNA. It is heterogeneous nuclear RNA. ஓகே, இதுல இருந்து நம்ம இன்ட்ரான் ரிமூவ் பண்ணி கேப்பிங் டெய்லிங் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இது வந்து ஃபங்க்ஷனல் mRNA மாறுது. புரியுதாப்பா? So heterogeneous RNA is transforms into mRNA by removing introns and capping and tailing. Capping ல என்ன பண்றோம், which element we are putting, methyl guanosine triphosphate. ஞாபகம் வச்சுக்கோங்க, in capping we add methyl guanosine triphosphate and in tailing we add 200 to 300 adenylate residue. பசங்களா clear-ஆ? Yes, capping is done on the 5' end, tailing is done on the 3' end of the RNA. Yes, very good. Okay, perfect. Very good. Next topic பாத்தீங்கன்னா genetic code. Next topic is genetic code. ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா முடிச்சிட்டு அவ்வளவுதான், கேம் ஓவர். பாருங்கப்பா, நெக்ஸ்ட் வந்து ஜெனடிக் கோட். ஜெனடிக் கோட்னா பாருங்க, ஸோ நம்ம வந்து உலகத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா 20 அமினோ ஆசிட் இருக்குப்பா. There are 20 amino acid in the world. Okay, so உலகத்துல 20 amino acids இருக்குப்பா. அந்த 20 amino acid பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 4 இருக்கு, A T C G. நம்ம கிட்ட 4 நியூக்ளியோடைட் இருக்கு. பாருப்பா, நம்ம mRNA என்ன வர போகுது, mRNAல A C T G G C. இது நம்ம எப்படி படிக்கிறது, நம்ம mRNA யூஸ் பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்றோம், mRNA யூஸ் பண்ணி நம்ம வந்து புரோட்டீன் ஃபார்ம் பண்றோம். ஆமாவா இல்லையா? நம்ம வந்து mRNA யூஸ் பண்ணி புரோட்டீன் ஃபார்ம் பண்றோம். புரோட்டீன் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் வாட்? புரோட்டீன் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் அமினோ ஆசிட். எஸ் ஆர் நோ? புரோட்டீன் எப்படி ஃபார்ம் ஆகும்ப்பா, அமினோ ஆசிட்டை சேர்த்துட்டே போனீங்கன்னா எனக்கு புரோட்டீன் கிடைக்கும். உலகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா 20 அமினோ ஆசிட் இருக்கு. 20 அமினோ ஆசிட் இந்த 4 யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம்? எஸ், so என்ன சொன்னார்னா, it was George Gamow, a physicist, who argued that since there are only 4 bases, if they had to code for 20 amino acid, the code should constitute combination of bases. He suggested that in order to code for all 20 amino acid, the code should be made up of 3 molecules. This is a very bold proposition because permutation combination of 3 4 cube is 64 codons, generating many more codons than the required. Please understand pa,
Please understand this. So என்ன சொன்னாங்க, இந்த 20 அமினோ ஆசிட் இந்த 4 எப்படி கோட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. சரியா? இந்த தாத்தா என்ன சொன்னார்னா, பார்ப்பா இந்த 4 இருக்குல்ல, ஸோ இந்த 4 வந்து ஒரு அமினோ ஆசிட் கோட் பண்றதுக்கு வந்து 3 இடம் இருக்கும். So this can be filled in 4 different ways. This can be filled in 4 different. This can be. So total there are 64 codons. For example, நீங்க கேட்கலாம் சார் ஏன் ரெண்டு ஏன் இருக்க முடியாது? If there is only 2 places, so it could be 4 into 4, that is only 16. So that ways there are 20 amino acids and there is only 60 codes. Now எத்தனை combination possible? Please understand this. Why not 2? If it is 2, there are only 60 possibilities, but you have 20 amino acid. How can 16 code for 20? So it is wrong. So he said, now இப்ப நீங்க கேட்கலாம் sir 64 is also more than 20. So இதுக்கு என்ன சொன்னார்னா, one amino acid can be coded by more than one codon. For example, please let's see. See this phenylalanine. Okay. Phenylalanine, it is coded by UUU, UUC and UUA. So basically one amino acid can be coded by many codons அப்படினு சொன்னாங்க. Okay, codon na என்னன்னு கேக்குறான் சிவதர்ஷன். codon na என்னன்னு அர்த்தம்னாப்பா, codon is the sequence of nitrogen base on an mRNA. For example, UUU is present on an mRNA, there will be phenylalanine. If there is, let us say CAU, this one, there will be histamine. If there is say AGU, here AGU, what will be added? Serine will be added. புரியுதா? இந்த ரெண்டு மூணு அமினோ ஆசிட சேர்த்து ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆயிரும். எஸ் இல்ல இந்த டேபிள் ஞாபகம் வைக்க வேண்டாம்ப்பா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பசங்களா, இந்த டேபிளை நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லை, நான் சொல்லதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். Shivadarshan, codon என்னன்னு புரிஞ்சதாப்பா? Codon is 3 base pair which code for a particular amino acid. What is the codon? Codon is 3 base pair. Now, this is very important. Okay, this is very important. The salient features of genetic codes are as follows. Codon is a triplet, always. Codon is a triplet. There are 61 codons which code for amino acid and 3 codons that do not code for any amino acid, and they are called as stop codon. So என்ன சொல்றாங்க, out of 64 possible combination, 61 code for amino acid and 3 do not code for any amino acid. 3 do not code for amino acid and they are called as stop codon. இது வந்து stop codon அப்படின்னு சொல்றோம். இதை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? So what is the start codon? I'll tell you. Okay. Some amino acid are coded by more than one codon, hence the code is degenerate. Code வந்து degenerate அப்படின்னு என்ன அர்த்தம்? One amino acid can be coded by many codons. The codon is read in a contiguous fashion without punctuation. So பாரு, இப்படி இருந்ததுன்னா இதுக்கு நடுவுல வந்து கோமாலா போட தேவையில்லை. It is continuous. The code is universal. For example, from bacteria to human, UUU will code for phenylalanine. Some exceptions to this rule have been found in mitochondrial codon and in some protozoans. புரியுதாப்பா? So humans la UUU phenylalanine code பண்ணதுனா, in bacteria also UUU will code for phenylalanine. இதை ஞாபகம் வச்சுக்கோப்பா. UUU codes for phenylalanine. Note it down. Very important. Then AUG, it is dual function. It is coding for methionine and it is also a initiator codon. Any amino acid always has methionine, okay, as the first codon. AUG is the start codon. Then UA, UAG and UGA. UAA, UAG and UGA are stop codons. They are stop codons. They ended. So yeah, in the அஞ்சு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோப்பா. UUU is phenylalanine, AUG is initiator codon, UAA, UAG and UGA, these are stop codon. இதை அஞ்சு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. Yes, Vanita. Very good. Vanita is my sister's name. Okay. எதுப்பா அதுல தேவையில்லப்பா. Guys, see, whatever I am teaching, just focus on that. Okay, no need to go here and there. சரி, இதுல இருந்து ரொம்ப கேள்வி வரும். Okay, நம்ம கிட்ட டைம் கம்மியா இருக்கு, அதனால தான். Okay, very good. So we have understood this.
now mutations in the genetic code இதுல வந்து பாருப்பா நம்ம வந்து முன்னாலே பார்த்துக்கோ பாருப்பா what can பாரு mutation எப்படி நடக்கலாம் for example பாருப்பா there is ram has red cap இது வந்து மூணு வந்து பார்த்துக்கலாம் let us say these are codons சரியா இதுல வந்து நம்ம ஒரு மட்டும் add if we insert a letter b புரியுதா ram has bre dca பாரு இந்த மீனிங்கே மாறிடுச்சுல by just adding one codon the meaning only changes so இது என்ன சொல்லுவோம் this is called as point mutation this is called as point mutation similarly if we now insert two letters the same place now it would read like this so these are all called as now we insert three letters it will become something else only புரியுதா so இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா mutations so உன்னோட DNA ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோடான் ஆட் ஆயிருச்சு மிஸ் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும் ஒரு மியூட்டேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடும் okay very good so also by adding or deleting also பாரு இதுல இருந்து வந்து ஒருத்தர் delete பண்ணிட்டான் for example capல இருந்து ram as yes என்ன பண்ணிட்டாங்க இத வந்து delete பண்ணிட்டாங்க so it will also become what it will also change the code புரியுதா that's mutation basically okay now there are two types of mutation guys one is point mutation then there is frame shift or delete mutation parpa point mutation na for example let us see if here it is say a u g c c g g c a சரியா இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க இந்த c க்கு பதிலா இங்க வந்து g வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க இந்த c க்கு பதிலா if there comes g then this is the point mutation what is happening I am replacing I replace something instead of other this is point mutation example sickle cell anemia இது வந்து sickle cell anemia நடக்கிற மாதிரி சரியா அங்க u க்கு பதிலா a வந்துரும் ஆனா இதே இடத்துல நான் இத வந்து delete பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோங்க if let us say if I remove this in this case what will happen this is one codon this will be one codon and this will become another codon so what is happening the frame is shifting the frame is shift ஆயிருச்சு by deletion or addition you change the frame that is called as frame shift mutation but when you replace one by a க்கு பதிலா இங்க வந்து let us say c வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க so that is called as that is a point mutation பசங்களா புரிஞ்சுச்சா what is the difference between frame shift mutation and point mutation you're replacing one nitrogen base with other or you know there's a change in the nitrogen base only whereas in frame shift mutation there's a deletion or addition of a new nitrogen base yes very good part so that is what is frame shift mutation guys clear harish parpa par inga vandu paren for example see here it is this was one codon this is another codon but now what am I doing by mistake this got deleted so now the entire frame will shift this is one codon then this one will be another codon because codon is made up of 3 right so it will be other codon okay the entire frame is shifting okay very good next topic pa okay next topic பாத்தீங்கன்னா the tRNA or adapter molecule பசங்களா நம்ம பாருப்பா RNA இருக்குல்ல please understand the RNA is of 3 types one is mRNA tRNA and rRNA மூணுக்கு என்ன வித்தியாசம் what is the difference between the three யார் சொல்லுவா பார்க்கலாம் இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம் yes guys இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம் எது வித்தியாசம் இல்லையா yes parpa இந்த mRNA இருக்குல இது வந்து messenger RNA this is adapter RNA this is a ribosomal RNA transport RNA please understand this mRNA exactly its function the DNA forms mRNA okay this mRNA is read by ribosome to form protein in the tRNA இருக்குலப்பா tRNA looks like this it brings the amino acid புரியுதா இந்த tRNA brings the amino acid please understand this in the mRNA இருக்குலப்பா so we have made the mRNA using DNA சரியா mRNA வந்து codons இருக்கு
Okay. Now someone has to bring the amino acid, right? Someone has to bring the amino acid which will join this, right? This tRNA is the one which brings this amino acid. The tRNA brings the amino acid. Then rRNA, this is a ribosome. rRNA is a ribosome. Ribosome which makes them join. What is rRNA? The ribosome is made up of rRNA. Okay. So we have understood this. So paakalapa. So parangappa. When you see the tRNA, okay. Now, from very beginning of the proposition of the code, it was clear, Francis, that there has to be mechanism to read code and also to link to the amino acid, because amino acid have no structural specialities to read the code uniquely. He postulated that presence of an adapter molecule that would on one hand read the code and on the other hand would bind to specific amino acid. The tRNA, then called as sRNA, soluble RNA, was known before genetic code was postulated. However, this role of adapter molecule was assigned much later. Please understand, pa. Please understand. What are they saying is, see, so நம்ம வந்து mRNA ஃபார்ம் பண்ணியாச்சு, சரியா? டிரான்ஸ்கிரிப்ஷன்ல mRNA ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனா அமீனோ ஆசிட யார் இங்க கொண்டு வருவா? அமீனோ ஆசிட mRNA கிட்ட யார் கொண்டு வருவா? அமீனோ ஆசிட சேர்த்து தான் நம்ம புரோட்டீன் ஃபார்ம் பண்ண போறோம். இந்த அமீனோ ஆசிட யார் கொண்டு வருவா? என்ன சொன்னாங்க? ஸோ இது வந்து tRNA கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. tRNA பாத்தீங்கன்னாப்பா இப்படி இருக்கும்பா. The tRNA, okay. So basically, if you see, the tRNA looks like this. Okay, so they have amino acid on the top and they have anticodon at the bottom. Okay, the tRNA has an anticodon loop that has a base complementary to the code, and it also has amino acid acceptor N to which binds the amino acid. tRNAs are specific for each amino acid. For initiation, there is another specific tRNA that is referred to as initiated tRNA. There are no tRNAs for stop codons. In figure 5.12, the secondary structure of tRNA has been depicted that looks like the clover leaf, a structural and tRNA compact molecule which looks like inverted L. It looks like an inverted. Please understand this. So, this is my mRNA. So this is a tRNA. Please understand this. So it has an anticodon loop which reads this. A opposite U irukku, G opposite C irukku, U. So புரியுதா? So AGU வந்ததுனா இந்த tRNA வந்து cytoplasm இங்க வந்து நிக்கும், and it has serine. Similarly, if you see UAC, so whenever this comes, what will happen? This tRNA molecule will come and bring the tyrine molecule. Got it? பசங்களா இது புரிஞ்சதா என்ன சொல்றேன்னு? So do you understand? So the tRNA molecule has amino acid on the top and it also has an anticodon. So whenever, let us say, if here A, U, G comes, so what will happen? The tRNA which has A ke badal U, then you have A, C ke badal G. So this one will bring methionine to here. This one will bring methionine over here. Interesting? Yes. Guys, புரிஞ்சதா புரியல? இந்த க்ளோவர் ஷேப் புரிஞ்சிச்சுல? tRNA என்ன பண்ணுது புரியுதா? tRNA என்ன பண்ணுது? அதோட ஷேப் என்ன இருக்கு? சரி, அதோட ஒரு எண்ட்ல அமினோ ஆசிட் இருக்கு, இன்னொரு எண்ட்ல ஆன்டிகோடான் இருக்கு. பெர்ஃபெக்ட், புரிஞ்சிருச்சு பசங்களுக்கு. வெரி குட் பா. இப்போ டிரான்ஸ்லேஷன் எப்படி நடக்குது? சரியா? இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். mRNA இருந்து புரோட்டீன் எப்படி ஃபார்ம் ஆகுது? அவ வாழ்க்கையில அடி விழுந்துட்டே இருக்குப்பா. Yes, boys and girls. Okay. 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 So, பார்க்கலாம்ப்பா. Please understand. Translation refers to the process of polymerization of amino acid to form polypeptide. புரியுதா? ஸோ நம்ம வந்து அமினோ ஆசிடை ஜாயின் பண்ணி பாலிபெப்டைட் ஃபார்ம் பண்ண இதுதான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The order and sequence of amino acid is defined by the sequence in the mRNA. சரியா? mRNA என்ன சீக்வன்ஸ் இருக்கோ அதுதான் என்ன அமினோ ஆசிட் வரும்னு டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, formation of a peptide bond requires energy. பாருப்பா, ஒரு அமினோ ஆசிட் வந்து இது கூட சேர்றதுக்கு இந்த பெப்டைட் ஃபார்ம் ஆகுதுல்ல, இதுக்கு நமக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும். சரியா? இந்த எனர்ஜி எங்க இருந்து பார்க்கலாம். Therefore, in the first phase itself, amino acids are activated in the presence of ATP and linked to the cognate tRNA
by process commonly called as charging of tRNA or amino acylation of tRNA to be more specific. என்ன சொல்றாங்கன்னா இந்த அமினோ ஆசிட் சேர்க்கிறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவைப்படுது. இந்த எனர்ஜி எங்க இருந்து வருது? என்ன சொல்றாங்கன்னா நம்ம tRNA இருக்குல்லப்பா, ஆன்டிகோடன் இருக்குல்ல, இந்த அமினோ ஆசிட் வந்து இது வந்து இங்க போய் ஒட்டிக்கும். the amino acid joins to the tRNA. இது என்ன சொல்றோம்? This is called as charging of tRNA or amino acylation of tRNA. Okay, now as activated by the presence of ATP, this will provide energy also. This is charged molecule. Now இது சேர்றப்ப என்ன ஆகும்னா இதுகிட்ட நிறைய எனர்ஜி இருக்கும்பா. இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த charging of tRNA ஆனதுக்கு அப்புறம் அந்த tRNA வந்து சார்ஜ் ஆகுது. சரியா? When the amino acid joins to it, yes, it forms, it has energy. Okay, so this energy, when two amino acids are brought together, it is utilized to form the peptide bond. Yes guys, புரிஞ்சிருச்சா? Yes, therefore the first phase of itself amino acid are activated by the presence of ATP and linked to the cognate tRNA process commonly known as, okay, if two such charged tRNAs are brought close together, the formation of peptide bond between them is formed. Okay, would be favored energetically. The presence of catalyst would enhance the rate of peptide bond formation. புரிஞ்சதாப்பா? Because of the charging, first step is charging of tRNA with amino acid is called as acylation of, yes, it is called as acylation of tRNA. Okay, amino acylation of tRNA, which when two amino acids are brought together, they form a peptide bond. The cellular factory is responsible for synthesizing protein is ribosome. Na sonilla, ribosome forms this. Ribosome consists of RNAs and about 80 different proteins. It is inactive state. It exists as two parts per part. This is smaller subunit of mRNA. This is the larger subunit. Okay. When the small subunit encounters an mRNA, the process of translation starts. For example, என்ன ஆகும்னா பார்ப்பா, ஒரு mRNA வந்து ஃபார்ம் ஆயிரும்ல, mRNA ஃபார்ம் ஆனோட என்ன ஆகும், ஒரு ரைபோசோம் வந்து இதை பத்தி ஒட்டிக்கும், கீழே வந்து அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அந்த பிக் subunit also comes and joins. Okay, these two sides. Okay, now when the small subunit encounters the mRNA, the process of translation starts. There are two sites in large subunit for subsequent amino acids. என்ன இருக்குன்னா இங்க வந்து ரெண்டு சைட் இருக்குப்பா, சைட் A, சைட் B. Okay, for two amino acids. So என்ன பண்ணோம், இந்த tRNA இருக்குல்ல, அமினோ ஆசிட கொண்டு வரோம், இங்க வந்துருச்சு. சே இன்னொரு tRNA வந்து இங்க கொண்டு வரோம், and ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும், ரெண்டும் ஒரு அமினோ இத வந்துரும். Then இந்த mRNA வந்து இப்படி மூவ் ஆகும். புரியுதா? Now பசங்களா please understand this. Then அப்புறம் என்ன ஆகுது, please understand this. So அதுக்கு அப்புறம் என்ன ஆகும், again, so after this small nuclei will move here, this will move here. So now what will happen, now there are two amino acids join. Now there is one more tRNA which will bring over here. So when it comes, it will join to this. Now இந்த மாதிரி இந்த ரைபோசோம் வந்து மூவ் பண்ணிட்டே போகும். புரியுதா? இந்த ரைபோசோம் வந்து மூவ் பண்ணிட்டே போகும், and இந்த tRNA வந்து கொண்டு வந்துட்டே இருக்கு பாரு, இது வந்து இங்க கொண்டு வருதா, so இது கூட சேர்ந்துரும். So this will join to this and this tRNA will go off. Then this will bring here, then this will join to this and this will go off. பசங்களா புரியுதா? Yes, are you able to understand? Now, so there are two sites in each large subunit for subsequent amino acids to bind to each other to be close enough to form a peptide bond. The ribosome act as a catalyst. 23R as RNA in a bacteria is also enzyme ribozyme for the formation of peptide bond. சரியாபா? So ribosome la இந்த 23S RNA இருக்குல, இது வந்து enzyme கூட ஆக்ட் பண்ணுது for forming this bond. A translation unit in the mRNA in the sequence of RNA that is flanked by a start codon and the stop codon and codes for a polypeptide. And mRNA also has some additional sequences not translated and referred to as UTRs, untranslated region. For example, என்ன சொல்றாங்கப்பா, இந்த mRNA இருக்குல்லப்பா, இங்க first codon is start codon. சரியா? எண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா stop codon இருக்குல்லப்பா. So எப்படி நிக்கும்னா, ஸ்டாப் கோடான் வந்தோட, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து உவா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உகா வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, உகா வந்துச்சுன்னா எந்த tRNA வராது, because there is no tRNA which codes for uga. So the polypeptide chain will stop. Okay, என்ன சொல்றாங்க, இதுக்கு அப்புறம் கூட there are some regions, this is called as UTR or untranslated region. After stop codon there's a certain part which is called as untranslated region. The UTRs are present at both, par inga kuda UTR irukum, UTR is present at behind also. Okay,
Very good. For initiation, the ribosome binds to mRNA at the start codon AUG that is recognized only by the initiator tRNA. Initiator tRNA narthapa, initiator tRNA is a tRNA which has methionine. What will be the anticodon? If it has methionine, what will be the anticodon? AUG irukna, idu anticodon enna irukum? UAC. This is a initiator codon. Yes. Very good. The ribosome proceeds to elongation phase of protein synthesis. During this stage, complexes composed of amino acid linked to the tRNA sequentially bind to the appropriate codon in mRNA by forming a complementarity base pair with tRNA anticodon. The ribosome moves from codon to codon along the mRNA, and guys, at the end there is a release factor bind to the stop codon, terminating the translation process and forming a polypeptide. Very easy. Yes. Very good, pa. Perfect. Apros Coimbatore bachelor na irka maataipa, but there are very good teachers, okay, over there. Perfect. Yes. Guys, this is very clear, Aircha. Very good. Now, next is regulation of gene. Seri appa paru nama என்ன சொல்றது, transcription முடிச்சிட்டோம், translation முடிச்சிட்டோம், சரியா, and replication கூட முடிச்சிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா gene expression பார்க்கலாம். Please understand. So regulation of gene expression refers to broad term that may occur at various level. Considering the gene expression results in formation of polypeptide, it can be regulated at several level. Gene regulation na gene express ஆகணுமா ஆகக்கூடாது, அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதை நம்ம பார்க்கலாம். பாருப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது, ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது, ஆமாவா இல்லையா? எஸ், RNA is formed from DNA and then RNA இருந்து protein form ஆகுது. So நம்ம என்ன பண்ணலாம்னா பாரு, we can stop it at a transcription level, இங்கேயே அதை எக்ஸ்பிரஸ் ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லைனா ப்ராசஸிங் லெவல் நம்ம வந்து RNA வந்து அதை ஸ்ப்ளைசிங் அதெல்லாம் நடக்கும், அப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். Or transport mRNA from nucleus to cytoplasm, nucleus இருந்து RNA வந்து cytoplasm போறப்ப அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்க RNA இருந்து protein form இங்க ஸ்டாப் பண்ணலாம். So these are the various stages where we can stop an expression of a gene. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா, very important. This they will come ask in statement based questions. Yes, did you get it? Varshini Ramakrishnan, how to avoid distraction? The first step is to stop asking this question when I'm teaching. Varshini, how to avoid distraction? By listening to what I'm saying. Okay. Got it. Then okay, pa. Now please understand, see, parpa, forming a mRNA and translating it's a very energy consuming process. So நமக்கு தேவையானப்பதான் நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். புரியுதாப்பா? புரியுதா? பாரு, நம்ம என் பாடியில் ஜீன் இருக்குன்னா நான் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கணும் தேவையில்லை. எனக்கு தேவைப்படுறப்ப மட்டும் நான் வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரி, அதனால தான் ரெகுலேஷன் நமக்கு தேவை. பாரு, நமக்கு வெக்கையா இருக்குன்னா நம்ம ஃபேன் ஆன் பண்ணிடுறோம்ல, அதே மாதிரி எனக்கு ஏதாவது ப்ரோட்டீன் தேவைப்பட்டுச்சுன்னா நான் அந்த ஜீனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். சரியா, அது மாதிரி அதுக்காக தான் எனக்கு வந்து ரெகுலேஷன் தேவைப்படுது. சரியா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாப்பா, இது வந்து லாக் ஓபெரான். எக்ஸாம்பிள் இஸ் லாக் ஓபெரான். இந்த லாக் ஓபெரான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெகுலேட்டர்ப்பா. சரியா, இது வந்து ஒரு ரெகுலேஷனுக்காக எப்படி நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலாம் அது பார்த்துக்கலாம். சரியா, லாக் ஓபெரான் நீங்க பார்த்தீங்கன்னாப்பா இது வந்து பாக்டீரியால இருக்கும். சரியா, இது வந்து லாக்டோஸோட ப்ராசஸிங் நமக்கு தேவைப்படும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து பீப்போ ZYA. வாட் இஸ் திஸ்? பீப்போ ZYA. ஐ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ இன்ஹிபிட்டர் ஜீன், நாட் இன்டியூசர், இட் இஸ் அ இன்ஹிபிட்டர். என்னது? ஓகேவா, இது வந்து இன்ஹிபிட்டர் ஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீப்போ. ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா பாரு, நம்ம பார்த்தா ப்ரொமோட்டருக்கு அப்புறம் ஆப்ரேட்டர். இது பார்த்தா Z கோட்ஸ் ஃபார் பீட்டா கேலாக்டோசிடேஸ், Y கோட்ஸ் ஃபார் பெர்மியேஸ் அண்ட் A கோட்ஸ் ஃபார் trans acetylase. எக்ஸாம்பிள் இது கூட கேட்பாங்கப்பா. வாட் does Z code for? Z codes for beta galactosidase, Y codes for permease, A codes for trans acetylase. What is I? I is inhibitor. What is O? O is a operator. Okay. Yes. Clear, guys?
ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட். இப்போ என்ன நடக்கும்னாப்பா பாருப்பா, இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் பெர்மியேஸ் டிரான்ஸ்அசிடைஸ் இதுல வந்து எனக்கு தேவை பாரு, இது வந்து ஒரு பாலிசிஸ்ட்ரானிக் ஜீன். ஏன்னா பாரு, இதுல வந்து 3 அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பாருப்பா, ஸோ நம்ம பாக்டீரியாவுக்கு வந்து லாக்டோஸ் டைஜஸ்ட் பண்ணணும்னா, இஃப் த பாக்டீரியா ஹேஸ் டு டைஜஸ்ட் லாக்டோஸ் இட் நீட்ஸ் ஆல் த 3 என்சைம்ஸ். புரியுதா? அந்த பாக்டீரியா வந்து இந்த லாக்டோஸை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சதுன்னா இதுக்கு வந்து இந்த 3 என்சைம் தேவை. ஓகே, பட் ஆனால் லாக்டோஸ் இல்லைன்னா இந்த என்சைம் அதுக்கு தேவைப்படுமா? தேவைப்படாது. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பாடு சாப்பிட்டா தான் எனக்கு டைஜஸ்டிவ் ஜூஸ் தேவைப்படுது. நான் சாப்பாடு எனக்கு டைஜஸ்டிவ் தேவைப்படுமா? தேவைப்படல. எனக்கு வெக்கையாக இருந்தால் தான் நான் ஃபேன் ஆன் பண்ணுவேன். வெக்க இல்லைன்னா நான் ஆன் பண்ண மாட்டேன். அதே மாதிரி பாக்டீரியா கிட்ட லாக்டோஸ் வந்தால் தான் இதை ஆன் பண்ணணும்னு அவசியம், வரலன்னா ஏன் தேவையில்லாதது. சரியா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா பாருப்பா, இந்த இனிபிட்டர் ஜீன் இருக்குல்ல, இனிபிட்டர் ஜீன் வந்து ஒரு ரிப்ரெசர் புரோட்டீனை ஃபார்ம் பண்ணுப்பா. Inhibitor gene forms a repressor protein which binds to the operator, and prevents formation of beta galactosidase, permease and transacetylase when lactose is not there. புரியுதா? நீ வீட்டில் இல்லைன்னா ஃபேன் ஆன் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி லாக்டோஸ் இல்லைன்னா இந்த ரிப்ரெசர் புரோட்டீன் வந்து இது ஆப்ரேட்டர் கிட்ட பைண்ட் பண்ணி இது வந்து ஃபார்ம் ஆகுது. The repressor binds to the operator region to prevent RNA polymerase from transcribing this operon. ஆனா உனக்கு வெக்க வர ஆரம்பிச்சிருச்சு, நீ வந்து லாக்டோஸ் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுனா, லாக்டோஸ் வந்துருச்சுன்னா திஸ் லாக்டோஸ் binds to the repressor and makes it inactive. லாக்டோஸ் ஒன்று வந்துருச்சுன்னா லாக்டோஸ் acts as an inducer and binds to the repressor and makes it inactive. Okay, it makes it inactive. And this after it be inactive enago in the operator வந்து functional ஆயிரும், and Z will produce beta galactosidase, Y will produce permease and A will produce transacetylase. And in the மூணு சேர்ந்து என்ன பண்ணுது, this 3 will digest the lactose. Once the lactose gets digested, again this repressor protein will be open, it will again bind to the operator and it will close the translation. Interesting. Yes, interesting. Yes. புரிஞ்சதா? எஸ். இப்பெல்லாம் பசங்களுக்கு வந்து மரியாதை இல்லாம இருக்காங்க. So it's like, excuse me, Amrit. I'm teaching, Lapa. I'm teaching over here and you're asking me 10 things. So should I leave everything and start answering your questions? Excuse me, Amrit. Oh my God. Anyways. Okay. So yeah. Guys, it takes time, it takes energy, okay? So if I have prepared something, this is a very long chapter. It has, I guess, 38 pages. It has more than 30 pages. This complete chapter has more than 30 pages. Okay, so I have to teach it in such a way that your time is not wasted. உங்களுக்கு வந்து 2 மணி நேரத்தை சொல்லி கொடுக்கணும். So are you able to understand? So I have come with a mindset. உனக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் நிறைய சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி. Okay, so I cannot ask. See, there are 100 students in the class. ஒருத்தர் 100 கேள்வி கேட்டானா 1 நிமிஷம் கொடுத்தனா அது வந்து 100 minutes போயிடும். Okay, so but anyways, focus. I take doubts which are important, which I feel it's அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும். உனக்கு மட்டும் இருக்கிற ஒரே டவுட் வந்து நீ தேவையில்லாம கேட்டிருந்தா அதை ஆன்சர் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த டவுட் வந்து நிறைய பசங்களுக்கு இருக்குன்னா அதை நான் ஆன்சர் பண்ணுவேன். Got it? So that is how. தமயந்தி கேட்குறாங்க, what is the use of promoter? நம்ம அப்போ பார்த்தோம்லப்பா ஸ்ட்ரக்சரல் ஜீன், ப்ரமோட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன் அண்ட் ஆப்ரேட்டர். ப்ரமோட் இஸ் த பிளேஸ் வேர் த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆர் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட்ஸ். எஸ், சொல்லிட்டேன்லப்பா ஆப்ரோஸ் நான் நடத்த மாட்டேன். ஐ வில் நாட் பி டீச்சிங் இன் த கோயம்புத்தூர் பேட்ச், பட் தேர் ஆர் மெனி குட் டீச்சர்ஸ். ஓகே ஓகே, ஸோ இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா, ஐ கோட்ஸ் ஃபார் ரிப்ரெசர், so it is inhibitor, makes repressor protein. Okay, what is the inducer? Lactose is the inducer. Guys, please understand, lactose is the inducer. Okay, Z code for beta galactose, Y A transacetylase. Okay, and regulation of Lac Operon represents a negative regulation.
Lac Operon is under the control of positive regulation as well as, but it is under negative regulation. Negative means it is not produced when it is not needed. Okay, perfect. Last topic pa human genome project. Quick ah mudichiralama. So human genome project la enna example la kelvi panga adha nama paakalam. Okay, very important. So human genome project na enna arthona paru நம்ம humans irukangala. அரவிந்த் கேக்குறான் what is Lac Operon? Lac Operon பாருப்பா Operon na enna? It is a gene. Lac Operon is a gene which makes enzyme needed for digestion of lactose. Lac Operon enna pa? This complete gene is a Lac Operon. So it codes for, what does it do? It helps in metabolism of lactose. Purida. So ZYA is needed to digest lactose. And PPO, this inducer, make sure that it helps in regulation of this Lac Operon. Got it? Arvind, ipa purinjadappa? It's a part of the DNA. It's a gene. Okay. So what is human genome project? It is process by which, for example, என்னோட DNA இருக்குல, என்னோட DNA ல என்ன சீக்வென்ஸ் இருக்கும், அத என்னோட DNA இருக்குல, இதுல வந்து A T T C G என்ன இருக்கு, what is the sequence, அத கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு என்ன தேவை, நமக்கு வந்து human genome project வந்து நமக்கு தேவை. Okay, human genome project நமக்கு தேவை for கண்டுபிடிச்சிஃபைங் DNA of all the people. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன தேவைப்படும் பாருப்பா, இது வந்து ரொம்ப பாருப்பா DNA வந்து பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. பாரு நம்ம என்ன பண்ண 2.2 மீட்டர்ஸ் ஏன்னா 6.6 into 10⁹ பேஸ் பேர் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரியா, அதுக்காக நமக்கு வந்து அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து கம்ப்யூட்டரில் போடணும். பாருப்பா இவ்வளோ டேட்டா இருக்கு, அது வந்து அந்த DNA எழுத ஆரம்பிச்சேன்னா யூ வில் நீட் 300 புக்ஸ் வித் 1000 pages each. உன்னோட கோடை நான் புக்கில் எழுத ஆரம்பிச்சேன்னா 1000 பேஜ் உள்ள 3300 புக் எனக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து நான் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறேன். உன்னோட டிஎன்ஏ கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுற ப்ராசஸ் சொல்கிறோம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சொல்கிறோம். சரியா, இதில் பார்க்கலாம். ஸோ கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பார்த்தா இது இம்பார்ட்டன்ட்பா, ஸ்டேட்மெண்ட்ஸில் கேட்கலாம். which of the statements are correct? Please understand this. Thank you pa Nurul Afra. Identify approximately 25 to 25,000 genes in human DNA. Determine the sequence of 3 billion chemical base pair that make up human DNA. Store this information in databases. Improve tool for data analysis. Transfer related technologies to other sectors such as industries. Address the ethical, legal and social issues. So these are the goals of human genome project. சரியா, வெரி குட். சரி, இது வந்து 13 years எடுத்திருக்குப்பா. It took 13 years. Okay, and Japan, France, Germany, China also contributed towards this. Now, very good. Now, many non-human model organisms such as bacteria, yeast, okay, Canorhabditis elegans, a free-living non-pathogenic nematode, Drosophila, fruit fly, plant rice, Arabidopsis, have also been sequenced. பசங்களை இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க which of the following have been sequenced. இவங்க எல்லாத்தோட DNA நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. Okay, we know DNA of all these animals and plants. Okay, very good. இது புரிஞ்சுதாப்பா? ஓகே, இதுல கேட்கலாம், கேள்வி வர சான்சஸ் இருக்கு. இப்ப பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ரெண்டு விதமா DNA பாருப்பா, நம்ம DNA இருக்குல்ல, DNA நம்ம வந்து சீக்வென்ஸ் பண்றோம். சரியா, நம்ம டிஎன்ஏல நீங்க பாத்தீங்கன்னாப்பா, நம்ம டிஎன்ஏல சில இது வந்து it codes for a protein, but there are many regions. சரியாப்பா, நம்ம டிஎன்ஏல பாத்தீங்கன்னா நிறைய ரீஜன் இருக்கு which do not code for any protein. அது வந்து எதுவும் கோட் பண்ண சும்மா இருக்கு. It is just present over there, it does not code for any protein. புரியுதா? என்கிட்ட என் புக்கில் 1000 பேஜ் இருக்குன்னா அதுல வந்து 200 பேஜ் தான் புரோட்டீன் ஃபார்ம் பண்ணுது, மற்ற 800 பேஜஸ் வந்து யூஸ்லெஸ். புரியுது? அது வந்து எந்த புரோட்டீன் ஃபார்ம் பண்ணதில்ல. ஸோ நம்ம வந்து ரெண்டு விதமாக கோடிங் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ் டேக்ஸ். எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ் டேக்னா என்ன அர்த்தம்னா, நம்ம டிஎன்ஏல எந்த செக்மெண்ட் வந்து புரோட்டீன் ஃபார்ம் பண்ணுதோ அதை மட்டும் நம்ம கோட் பண்ணோம்னா அது எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ் டேக். ஆனால்
protein form பண்ற DNA plus non protein form பண்ற DNA அத எல்லாத்தையும் கோட் பண்ணனும் அது என்ன சொல்றோம் it is called as sequence annotation. Okay, the method involved two major approaches. One approach focused on identifying all the genes that are expressed that forms protein. Okay, the other took the blind approach of simply sequencing whole set of genome that contain all coding and non-coding sequences later assigned to different regions. That is sequence annotation. Renduku vidhasam punchachappa. Sequence annotation is you're coding the entire thing irrespective of whether it is making protein or not. Okay, now okay, very good. For sequencing the total DNA form a cell is isolated and converted into random fragmentation of relatively smaller sizes. Recall DNA is a very long polymer and there are technical limitations. Okay, the cloning result basically that's not needed. The commonly used host for bacteria and yeast and vectors were BAC, bacterial artificial chromosome, and YAC is yeast artificial chromosome. இதுல இருந்து பரப்பா என்ன சொல்றாங்கன்னா பாரு டிஎன்ஏ சீக்வென்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நம்ம வந்து மல்டிபிள் காப்பீஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து பிஎஸ்சியை வெக்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பயோடெக்னாலஜி பத்தி பேசிட்டு இருக்காங்கப்பா. ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிஎஸ்சி இஸ் ஆல்சோ அ வெக்டர். YAC, okay, yeast artificial chromosome is also a vector. These are two are used as vector in biotechnology. Okay, just remember this. After this, very good. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். Salient features of human genome project. Some of the salient observations drawn from human genome. The human gene consists of 3164.7 million base pair. இது வந்து இம்பார்ட்டன்ட் பா. இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. Average gene consists 3000 bases, but size vary greatly with largest known human gene dystrophin having 2.4 million base pair. Largest gene க்கு வந்து இவ்வளோ base pair இருக்குப்பா. The total number of genes is estimated at 30,000, much lower than previous estimated 80,000 to 1,40,000 genes. Almost 99.9% nucleotide base are exactly same in all people. The functions are unknown for over 50% of the discovered genes. Less than 2% of the genome codes for protein. Repeated sequences make up very large portion of the human genome. Okay, எல்லா points very very important. ஓகே, இதில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இதில் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப அவ்வளோவா இல்லை. எஸ், கிளியர், வெரி குட். Repetitive sequence are stretch of DNA sequences that are repeated many times, sometimes 100 to thousands of times. They are though have no direct coding function, but they shed light on chromosome structure, dynamics and evolution. Repetitive sequence என்ன அர்த்தம்னாப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வேலை கிட்ட சி AGTC AGTC AG, so it is present throughout the length. So these are repetitive sequence. இது வந்து நிறைய பசங்க கிட்ட இருக்கு. Okay, chromosome 1 has most genes, that is 2968, and Y has the fewest, that is 231. Very important point. Okay, scientists have identified 1.4 million locations where single base DNA differences, single nucleotide polymorphism pronounced SNPs, occur in humans. This information promises to revolutionize the process of finding chromosomal location, disease associations. என்ன சொல்றாங்கன்னாப்பா, பாருப்பா, உனக்கும் என் டிஎன்ஏக்கு வந்து ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா 1.4 மில்லியன் லொகேஷன், அங்க வந்து ஒரே ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் AUG இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு நியூக்ளியோடைட் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. புரியுதா? There are 1.4 million locations where there is only one nucleotide chain. Can you imagine how complicated we are? There is only one. Adena sort of SNPs, single nucleotide polymorphism na exists in many forms. Polymorphism are many. So there is single nucleotide change. Like one form is there. There are many forms which have only one single nucleotide change. That is SNPs. Interesting. And there are repetitive sequences also, repetitive DNA parts also. Okay, so we have understood this part. Now next comes, guys, major is DNA fingerprinting. Okay, DNA fingerprinting la pathina, what are we using? DNA fingerprinting involves identifying difference in some specific region called as repetitive DNA. புரியுதாப்பா? DNA fingerprinting la நம்ம வந்து repetitive DNA sequence வச்சு இந்த DNA யாரோடது அப்படின்னு கண்டுபிடிப்போம். Okay, now understand. Because in these sequence small stretch of DNA is repeated many times. நான் சொன்னேன்ல ATCG ATCG ATCG
CG இது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என் பாடியில இது வந்து 100 தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னா லெட் அஸ் சே தர்ஷன் இருக்கான், அவன் பாடியில இது வந்து 98 times repeat ஆயிருக்கும். Then there is another student, let's say சித்ராவோட DNA இது வந்து 50 times repeat ஆயிருக்கு. So everyone has a different number. Okay, like that. Now these repetitive DNA sequence separated from the bulk genome as different peaks during density gradient centrifugation. The bulk DNA form the major peak and other small peaks are referred to as satellite DNA. நம்ம என்ன பண்றோம் பர்பாக், நம்ம வந்து அந்த DNA இருக்குல அதை கட் பண்ணி சென்ட்ரிஃபியூகேஷன் என்ன அர்த்தம்னா இப்போ சுத்த வைக்கிறது, சரியா? சுத்த வைக்கிறதுனாகும் the heavy part goes here and the light part comes over here. புரியுதாப்பா? சாரி, டென்சிட்டி கிரேடியன்ட்னா டென்சிட்டி அதிக ஹெவியா இருக்கிறவங்க வந்து கீழே வந்துருவாங்க. நான் இப்படி சுத்த ஆரம்பிச்சேன்னா ஹெவியா இருக்கிறது வந்து கீழே வந்துடும், லைட் இருக்கிறது வந்து மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வந்து வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தேன்னா the big peak, இந்த மாதிரி peak form ஆயிடுச்சுப்பா, பெரிய peak and small peak. This big peak is bulk DNA and this peak is repetitive DNA. It is called as satellite DNA. இது வந்து சொல்றோம் satellite DNA அப்படின்னு சொல்றோம். Depending upon the composition, A or T rich or G or C rich length and segment and number of repetitive units, the satellite can be called as microsatellite or mini satellite. புரியுதாப்பா? அதுல AT அதிகமா இருக்கா, CG அதிகமா இருக்கா, அதோட செக்மெண்ட் பெருசு எவ்வளோ பெருசா இருக்கு, அந்த நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட் எவ்வளோ இருக்கு, அதை பார்த்து நம்ம வந்து ரெண்டு விதமான சேட்டலைட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மினி சேட்டலைட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ சேட்டலைட். இந்த சேட்டலைட்லேயே ரெண்டு விதமான இருக்குப்பா. நம்ம துணி வாங்க போறோம்ல, அந்த துணியிலேயே என்ன இருக்கு, ரெண்டு விதமான, ஒன்று ஸ்மால் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்மால், சரியா? ஸோ மினி அண்ட் மைக்ரோ ஸ்மால், this is my extra small, this is small. Okay, this is microsatellite and mini satellite. These sequences normally do not code for any protein, but they form large portion of human genome. Purida, this repetitive DNA do not code for protein, but they are forming a large part of human genome. Okay, now yes, these sequences show high degree of polymorphism and the basis of DNA fingerprinting. Purida, high degree of polymorphism na enkita different number irukkum, onkita different number irukkum, other people will have different number of this repetitive DNA. Since DNA from every tissue such as hair, bones, skin, everywhere form individuals show a same degree of polymorphism, they become very useful in identification. Further, as the polymorphisms are heritable from parents to children, DNA fingerprinting help in identifying the parent. சரியா? நம்ம படத்துல பார்த்துப்போம்ல, யாரோ கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்க, திருடிட்டு போயிருப்பாங்க, அந்த டிஎன்ஏ எடுத்துட்டு வராங்களே, ஸோ அதுக்குள்ள இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Now, as polymorphism in DNA sequence is the basis of genetic mapping of human genome as well as DNA fingerprinting, it is essential that we understand what DNA polymorphism means in simple terms. Polymorphism means variation in genetic level. புரியுதா? எனக்கும் உனக்கும் டிஎன்ஏல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, அதான் polymorphism. சரியா? Now, arise due to mutation, different kind of mutation and their effects that you have already studied. Okay, that is different thing. New mutation may arise in the individual either in somatic or germ cells that generate gametes in sexually reproducing organism. If a germ cell mutation does not seriously impair individuals' ability to have offsprings who can transmit mutation and it can spread to others member of population. Sequence variation and traditionally been described as DNA polymorphism if more than one variant allele at a locus occurs in human population with a frequency greater than 0.01. In simple terms, inheritable mutation is observed in a population at a high frequency. It is referred to as DNA polymorphism. புரியுதா அப்ப என்ன சொல்றாங்கன்னு? Please understand this. What they are saying is, அது வந்து polymorphism na ஒருத்தனுக்குள்ள இருக்க கூடாது. It should be inheritable. It should be inheritable and present in large number of people. Then only we can call it as DNA polymorphism. Okay, and the probability of such variation to be observed in a non-coding DNA sequence would be higher as mutation in these sequences may not have any immediate impact in an individual reproductive ability. These mutations keep on accumulating generation after generation and form basis of variability of polymorphism. There's a variety of different types of polymorphism ranging from single nucleotide change to a very large scale. For evolution and speciation, such polymorphism plays a very... So basically understand pa? See, polymorphism புரிஞ்சதுல இதெல்லாம் தேவையில்லை. No need to go like this deep, but polymorphism புரிஞ்சதுல, polymorphism is change in the DNA, difference between me and your DNA, and which part, the repetitive DNA part is different from me and you. Okay, now the technique of DNA fingerprinting was initially developed by Alec Jeffrey. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா, யார் டெவலப் பண்ணா? Alec Jeffrey. He used satellite DNA as a probe
that shows very high degree of polymorphism. அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க, எது வந்து very high degree of polymorphism, which is very high, very much different in me and you, they use that. Okay, the technique used is called as variable number of tandem repeats or VNTR. The technique as used earlier involves southern blot hybridization using radioactive VNTR as a probe. Please understand this. பார்ப்பா, நம்ம வந்து மினி சேட்டலைட் மைக்ரோ சேட்டலைட் பார்த்தோம்ல. ஸோ இவங்க வந்து அந்த மைக்ரோ சேட்டலைட்டை யூஸ் பண்ணி தான், சரியா, இந்த விஎன்டிஆர்னு என்ன அர்த்தம், த மைக்ரோ சேட்டலைட் இஸ் பேசிக்கலி விஎன்டிஆர், ஹி இஸ் யூசிங் தட். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாரு, சரி ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் இருக்காங்க. ஓகே, let us say there are 2 people. Okay, this person A is this is individual A. Let us say this is Chitra. Okay, this is person B. This, let us say, is Srinidhi. சரி, இவங்க 2 பேர்ல யாரோ வந்து என்னோட நோட்ஸை திருடிட்டு ஓடி போயிட்டாங்க. என்னோட கேபின்ல வந்து என்னோட நோட்ஸ் எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னா, சரியா, எனக்கு வந்து இவங்களோட ஹேர் கிடைச்சது. ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ பார்ப்பா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், சித்ராவோட விஎன்டிஆர் பாரு, இங்க பாரு, சித்ராவோட, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் குரோமோசோம் நம்பர் 7, குரோமோசோம் நம்பர் 2 அண்ட் குரோமோசோம் நம்பர் 16. ஸோ என் கிடைச்ச டிஎன்ஏயோட அதுல எவ்வளவு விஎன்டிஆர் இருக்கு, சரியா, சித்ரா கிட்ட இருந்து ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டேன், தென் எனக்கு வந்து சித்ரா மேலேயும் டவுட்டா இருக்கு, ஸ்ரீநிதி மேலேயும் டவுட் இருக்கு, இவங்க 2 கிட்ட சாம்பிள் வாங்கி ஸோ அந்த விஎன்டிஆரை கம்பேர் பண்றப்ப பாரு, ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர் டு திஸ் ஒன், தட் இஸ் ஸ்ரீநிதி. ஸோ ஸ்ரீநிதி தான் என் கிளாஸ்ல இருந்து நோட்ஸ் திருடி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கும், ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீநிதியோட டிஎன்ஏயும் சித்ராவோட டிஎன்ஏயும் ஐசோலேட் பண்ணும் அவங்க செல்ல இருந்து, சரியா, அந்த செல் மெம்பரேனை டிசால்வ் பண்ணி அங்கேருந்து டிஎன்ஏ எடுத்துக்கிறது. தென் டைஜஷன் ஆஃப் டிஎன்ஏ பை ரெஸ்ட்ரிக்ஷன், அதை வந்து கட் பண்ணுறது பை நியூக்ளியஸ், செப்பரேஷன் ஆஃப் ஃப்ராக்மெண்ட் பை எலக்ட்ரோஃபோரசிஸ், தென் ட்ரான்ஸ்ஃபரிங் பிளாட்டிங் ஆஃப் செப்பரேட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் டு சிந்தட்டிக் மெம்பரேன் சச் அஸ் நைட்ரோசெல்லுலோஸ். புரியுதா, சதன் பிளாட்டிங் அர்த்தம் அந்த எலக்ட்ரோஃபோர்ஸ் பண்ணிக்கல, அதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த பிளாட்டிங்ல வந்துருச்சு. ஹைபிரிடைசேஷன் யூசிங் விஎன்டிஆர் ப்ரோப். விஎன்டிஆர் ப்ரோப்னா என்ன அர்த்தம்னா, பார்ப்பா, நான் வந்து லேப்ல நிறைய வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்து இந்த மினி சேட்டலைட் இருக்குல்லப்பா, this mini satellite is present in many people. Okay, for example, let us say it is just ATCC or ATCC. This is a mini satellite, this is a VNTR. Okay, so this is very variable number tandem repeat, it has high degree of polymorphism, it is present in all the humans. புரியுதா? ஸோ நான் அதை வந்து லேபார்டரியில் செஞ்சு வச்சிருக்கேன். அந்த லேபார்டரி செஞ்சு வச்சிருக்கேன், அதில் நான் என்ன பண்ணிட்டேன், இதோட சேர்ந்து நான் வந்து ரேடியோ ஆக்டிவ் மாலிக்யூலை ஆட் பண்ணிட்டேன். Then I will introduce this into the DNAs which I have. I will introduce this into the DNAs which I have. So இதெல்லாம் வந்து அது கூட சேர்ந்தோட என்ன ஆகும், எனக்கு வந்து அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ATTCC யார்கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பாடி, சாரி ஃபார் எக்ஸாம்பிள் சித்ரா கிட்ட இந்த ATTC வந்து ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீநிதி கிட்ட 1500 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1500 தான் நான் வந்து ஸ்ரீநிதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். So the radioactive VNTR will show up 1500 times on this. It will show 60 times on this. So I can make out who has who is the Thirdon or 3D. Yes, detection of hybridized DNA fragments by autoradiography, okay, helps us in identifying who is the Thirida or who is the 3D. Yes, clear? Yes. Yes, பசங்களா clear ஆயிடுச்சா? Very good, Park. Very good. So boys and girls, claps. Very good, Park. Very good. Ethidium bromide யூஸ் ஆகாதுப்பா. பாரு, நான் ethidium bromide யூஸ் பண்ணேன், எனக்கு வந்து DNA செக்மெண்ட்ஸ் தான் தெரியும். ஆனால் அது எத்தனை நம்பருக்கு 1500 இருக்கா 60 இருக்கா எனக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால இது வந்து ரொம்ப தேவை. விஎன்டிஆர் எனக்கு அதுக்கு அதால தேவைப்படும். ஓகே, வெரி குட் பாக். ஸோ இப்போ பாருங்க, இந்த செஷன் முடிஞ்சதுல உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா நீங்கள் இதுக்கப்புறம்
போய் இந்த சாப்டரோட MCQ சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேப்பா, இப்போ செஷன் முடிஞ்சிருச்சுல. செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இந்த செஷனோட என்ன, எஸ் கைஸ், இந்த செஷனோட கொஸ்டின், இந்த சாப்டரோட கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ப்ளீஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். அப்பதான் இந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும்பா. ஓகே, அண்ட் ஏதாவது டவுட் வந்ததா திருப்பி NCERT பாருங்க. ஓகே, இந்த சாப்டரை படிங்க, ஏதாவது டவுட் வந்தா திருப்பி NCERT பாருங்க, and then it will be done. ஓகே, ஸோ எஸ் கைஸ், உங்களுக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், இந்த 2 சாப்டர் நாங்கள் நடத்த போகிறோம். 50 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதை வந்து பாருங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 50 கொஷின்ஸ் படிச்சுட்டு வாங்க. சரியா, நம்ம பார்க்கலாம் யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணா நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கைஸ், உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஷின் ஃபார் டுடேஸ் கிளாஸஸ். Homework question is, what is the enzyme used for, yes, what is the enzyme used in replication, DNA replication, and what are the enzymes used for RNA transcription? Okay, so let me know in the comment box the answer for this. I see you in the next class. Thank you pa, take care, revise பண்ணுங்க. Just give it 30 minutes pa. 30 minutes வந்து உங்க NCERT தொடர்ந்து திருப்பி ரிவைட் பண்ணுங்க, and ஒரு 30 minutes ஒரு 50 questions solve பண்ணுங்க, எல்லாமே clear ஆயிரும். ஓகே, thank you for today guys. பசங்களா 50 questions பண்ணலைன்னா இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேக் ஷுர் யூ டூ 50 questions ஆஃப் திஸ் சாப்டர் ப்ளீஸ். ஓகே, அப்பதான் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா இது வந்து 8 questions வரலாம்ப்பா. 8 questions can come from this chapter. That is 32 marks. Okay, make sure you get that. சரியாப்பா, டேக் கேர், பை, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம்ப்பா. நாளைக்கு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஹார்ட்டை போடுங்க, and you can let me know. Okay, உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருந்தா let me know sir, good class, or leave a heart in the comment box. Okay, take care, bye bye, lots of love, bye bye.